السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، حمدا كثيرا طيبا مباركا فيه، حمدا يوافي نعمه ويكافئ مزيده. اللهم صل وسلم وبارك وزد وأكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين. أما بعد، يقول الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. ألف لام را، تلك آيات الكتاب المبين. إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون. نحن نقص عليك أحسن القصص بما أوحينا إليك هذا القرآن وإن كنت من قبله لمن الغافلين. صدق الله العليم. وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. وقال صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய கௌரவத்துக்குரிய இந்த இஃபாதா அமைப்பின் தலைவர், கௌரவ உறுப்பினர்கள், கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அகில இலங்கை ஜமீயத் உலமா அட்டாளச்சனை கிளையின் கௌரவ தலைவர், செயலாளர், உறுப்பினர்களே, ஏனைய கௌரவத்துக்குரிய உலமாக்களே, இந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான ரமதானுடைய மாதம் அல்லாஹுடைய அருளையும் அவனுடைய மக்ஃபிரத்தையும் பொருத்தத்தையும் நரக விடுதலையும் பெற்று அல்லாஹ் பொருந்து கொண்ட கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. நமக்கு இந்த வருடம் ரமதானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள், அல்லாஹுடைய கிருபையினால், ரஹ்மத்தினூடாக இந்த முழு உலகத்தையும் அல்லாஹ் இயக்கிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹுடைய அருள் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நலவுகளுக்கும், இந்த உலக வாழ்வில நிகழக்கூடிய அனைத்து நல்ல விடயங்களுக்கும் அல்லாஹுடைய அருள், ரஹ்மத் அது சம்பந்தமாக இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளை அடைவதற்கான ஒரு காலமாக இந்த மாதத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ரஹ்மத் என்றா என்ன, அதற்கான வரவிலக்கணத்தை கேட்டோம் என்றா, ஒவ்வொரு மனிதனும் தனக்கென்ற ஒரு வளவிலக்கணத்தை வச்சிருக்கிறாங்க. சிலர் சில பாக்கியங்களை இது அல்லாஹுடைய அருள் என்று சிலர் என்ன சொல்கிறார்கள், இந்த பாக்கியத்தை அடைஞ்சிருக்கிறேன், இது அல்லாஹுடைய அருள், எனக்கு அல்லாஹ் நல்ல புல்ல பாக்கியம் தந்திருக்கிறான், இது அல்லாஹுடைய அருள். வித்தியாசமான விடயங்கள், தனக்கு நெருக்கமான நான் விரும்பக்கூடிய விடயங்களை அடிப்படையாக வைத்து
அல்லாஹுடைய அருளாக சொல்லும். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்துல மனிதனாக பிறக்கிறதே அல்லாஹுடைய அருள் தான். மனிதனாக பிறக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான படைப்புகள், லட்சக்கணக்கான படைப்புகள், இந்த எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் மனிதர்களாகிய நமக்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஆதமுடைய மக்கள் நம்மை அல்லாஹ் கண்ணியப்படுத்திருக்கிறான். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், வலகத் கர்ரம்னா பனி ஆதம். ஆதமுடைய மக்களை, ஆதமுடைய சந்ததிகளை நாம் கண்ணியப்படுத்திருக்கிறோம். நாம் இந்த உலகத்துல நமக்கு இருக்கக்கூடிய இந்த எல்லா வசதிகளும் அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தியதன் காரணமாக வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹ்ரி வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தூய்மையான விடயங்கள், உற்பத்திகளில் கழிவுகளை அல்ல நாம் மனிதர்கள் அனுபவிக்கிறது. உற்பத்தி செய்யும் போது மனிதர்களுக்கு தான் சிறந்ததை, அது ஒரு விவசாயத்தில் இருந்தாலும் அதனுடைய விளைச்சல்ல, அறுவடையில நல்ல கிரேட் குவாலிட்டி, நல்ல தரமானதை தான் மனித உணவுக்காக வேண்டி எடுக்கிறோம். எல்லா விதத்திலையும் மிக தரமானதை, நல்லதை, மிகவும் விலை உயர்ந்ததை, பொறுமதியானதை, தூய்மையானதை வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத். தய்யிபாத்னா தூய்மையான விடயங்களை தான் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த உலகத்துல நாம் அணியக்கூடிய ஆடைகளாக இருக்கலாம், நாம் பிரயாணம் செய்யக்கூடிய எங்களோட வாகனங்களாக இருக்கலாம், நாம் வசிக்கக்கூடிய வீடுகளாக இருக்கலாம், நாம் வாழக்கூடிய பிரதேசங்களாக இருக்கலாம். இது அனைத்தையுமே அல்லாஹ் நமக்கு தூய்மையான முறையில், அழகான முறையில், கண்ணியமான முறையில் அந்த விடயங்கள் அமைய வேண்டும். காரணம், அல்லாஹ் ஆதமுடைய மக்களை, மனிதர்களை கண்ணியப்படுத்திருக்கிறான். அது முஸ்லிம் அல்லாத எல்லோருக்குமே அல்லாஹ் அந்த கண்ணியத்தை நசீபாக்க இருக்கிறான். மனிதன் என்று பிறந்தால் அந்த மனிதனுக்கு கண்ணியம் வழங்கப்பட வேண்டும். அந்த மனிதனுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த மனிதனுடைய உடைமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த மனிதனுடைய கௌரவம், கண்ணியம் பாதுகாக்கப்படணும். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் சொன்னார்கள், நியாயம் இல்லாமல் ஒரு நீதி துறையிலே, ஒரு சட்டத்தினூடாக அவர் குற்றவாளியாக நிரூபிக்காத பட்சத்தில் அந்த மனிதனுடைய உயிர், அந்த மனிதனுடைய அந்த மனிதனுடைய அடிப்படை உரிமைகள் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு நீதி மன்றத்தில் அவர் மனிதர்களுக்கு எதிராக அல்லது அல்லாஹுடைய படைப்புகளுக்கு எதிராக ஏதாவது ஒரு அநியாயத்தை செய்து குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்ட நேரத்தில் தான் அவர் அந்த உரிமையை இழக்கிறார். அப்படி இல்லாட்டி ஒவ்வொரு மனிதனும் மதிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு மனிதனும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு மனித உடலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தினார்கள். யூதருடைய ஒரு ஜனாசா போகுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்றார்கள். எழுந்து நின்று கண்ணியப்படுத்தினார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இது ஒரு யூதருடைய ஜனாசா, ஒரு யூதருடைய ஜனாசா. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசா, அந்த மனித உடலை கண்ணியப்படுத்தும் முகமாக எழுந்து நின்று சொன்னார்கள், அவர் ஒரு மனிதர், அல்லாஹுடைய கண்ணியமான படைப்பு, அல்லாஹ் கண்ணியப்படுத்தின மனிதன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துக்கும் இப்லீஸுக்கும் மத்தியில உள்ள முதல் கருத்து வேறுபாடு அல்லாஹ் முன்வைத்தான். இப்லீஸுக்கு ஆதம் கண்ணியமானவர், மலக்குகள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் படைப்பும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்தணும். அந்த கண்ணியத்தை, அந்த கௌரவத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். அது என்னுடைய முடிவு, யாருட? அல்லாஹுடைய முடிவு. அந்த வாதத்தை இப்லீஸால ஏற்றுக்கொள்ள முடியல. இப்லீஸுடைய அறிவும்
இப்லீசுடைய தர்க்கமும் என்ன சொல்லுதுன்னா, அன கைரும் மின், நான் ஆதமை விட நான் சிறந்தவன். அல்லாஹ் சொல்றான், இது ஒரு வாதம், இது ஒரு தர்க்கம் அல்ல, இது அல்லாஹ்வுடைய முடிவு. ஆதம் எவ்வளவுதான் உடல் ரீதியாக பலகீனமாக இருந்தாலும், இப்லீஸை விட அறிவில குறைவாக இருந்தாலும், எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் இப்பதான் படைக்கப்பட்டிருக்கிறார். இப்லீஸ் எவ்வளவு காலம் அல்லாஹ்வை சுஜூத் செஞ்சவர், இபாதத் ரீதியாக இன்னும் அந்த உயர்வை அடையல. ஆனா வெறுமனே ஒரு மனிதன் ஆதம் ஆதமியுன் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த இந்த உலகத்தில் எல்லா படைப்புகளும் மதிக்கோணும். இப்லீஸை தவிர இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் அதை ஏற்றுக்கொண்டது. அதுக்கான ஹுஜ்ஜா தான் ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன். எல்லா மலக்குகளும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிரம்பணிந்தார்கள், சுஜூத் செய்தார்கள். மலக்குகள் செய்யும் போது மற்ற எல்லா ஜீவராசிகளும் அதை ஒட்டுவாக, அது மரங்களாக இருக்கலாம், அது மிருகங்களாக இருக்கலாம், அது எல்லாருமே அந்த ஆதமுடைய கண்ணியத்தை, ஆதமுடைய ஷிஆர, ஆதமுடைய அந்த கௌரவத்தை ஏற்றுக்கொண்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, முதல் பிளவு என்னண்டா, ஆதமுடைய புஜனத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினத இப்லீஸ் ஏற்றுக்கொள்ளல. இப்லீஸ் அல்லாஹ்வை நிராகரிக்கல்ல, அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை தௌஹீத நிராகரிக்கல்ல. இப்லீஸ் அல்லாஹ்வை எவ்வளவு ஆயிரம் வருடங்கள் சுஜூத் செஞ்ச ஒரு படைப்பு. சுஜூத் செஞ்சதின் காரணமாக, இபாதத்தில் ஈடுபட்டதின் காரணமாக அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் இப்லீஸை, அல்லாஹ் கௌரவப்படுத்தினான் இப்லீஸை. ஆனா அல்லாஹ்வுடைய முடிவு, இந்த ஆதம் அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ் கண்ணியப்படுத்தின இந்த மனிதனை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, முதலாவதாக இப்லீஸையும் தவிர மற்ற எல்லா படைப்பும் மனிதர்களை மதிச்சு கொண்டே இருக்கும். எது வரைக்கும் என்றால், அந்த மனிதன் இந்த உலகத்திலிருந்து பிரியும் வரைக்கும். பிரிஞ்சதுக்கு பின்னால அவர் நல்லவராக இருந்தால்தான் அவருக்கு அதுக்கு பின்னால உள்ள உலகத்துல கண்ணியம் கௌரவம் கிடைக்கும். இந்த உலகத்துல அந்த மனிதன் வாழும் காலமெல்லாம் எல்லா படைப்பினங்களும் மலக்குகளும் அந்த மனிதனை பாதுகாத்து கொண்டு, அந்த மனிதனுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹ் செய்திருக்கிறான். அவன் ஒரு முஸ்லிமாக இருக்கலாம், ஒரு நாஸ்திகனாக இருக்கலாம், ஒரு காபிராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மனிதன் என்ற ஒரு அடிப்படை காரணத்தினால் அல்லாஹ் மனிதனாக பரத்த வைத்தனால், அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அந்த கண்ணியத்தை வழங்குறான் அது வரைக்கும். ஆனால் இந்த உலக வாழ்வில் இப்லீஸுக்கு மாத்தமாக வேற யாராவது ஒரு மனிதனை அகௌரவப்படுத்துறதாக இருந்தால் அது மனிதர்களே தான், நாமே தான். ஒரு மனிதனுடைய உரிமையை பறிக்கிறதாக இருந்தால் அது நாமே தான். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், நான் என் மீது துலும அநியாயத்தை ஹராமாக்கி இருக்கிறேன், என் மீது துலும அநியாயத்தை ஹராமாக்கி இருக்கிறேன். நீங்க உங்களுக்கு மத்தியில் அநியாயம் இழைத்துக் கொள்ளாதீர்கள், உங்களுக்கு மத்தியில் அநியாயம் இழைத்துக் கொள்ளார்கள், அநீதியாக நடந்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுல் குதுஸில நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஹதீஸுல் குதுஸில நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். நாம் ஒரு மனிதனை மதிப்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அதை விரும்புது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர்கள்ல ஈமான் உள்ள மக்கள், ஈமான் உள்ளவர்கள், முஸ்லீம்கள், அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடியவர்கள் ஒரு கட்டம் உயர்வானவர்கள், ஒரு கட்டம் உயர்வானவர்கள். ஆனா மனிதர்களின் அடிப்படையில எல்லோருமே கண்ணியமானவர்கள். ஆனா ஈமான் உள்ளவர் ஒரு கட்டம் உயர்வானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், ஹஜ்ஜில காபத்துல்லாவை பார்த்து ஒரு மனிதனுடைய, அதிலையும் குறிப்பாக ஒரு முஃமினுடைய மானம், கௌரவம், உடைமைகள்
அல்லாஹ்வுடைய பார்வையில கஅபத்துல்லாஹ்வை விட ஹுர்மத்தானது, சங்கையானது என்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கண்ணியத்தை நாம் ஒருவருக்கொருவர் அதை பேணி நடந்து கொள்ளும். ஒருவர் இன்னொருவரை மதிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை நான் உருவாக்க வேண்டும். ஒரு மனிதனை சாதாரண மீது அல்லாஹுடைய ஒரு படைப்பு, அல்லாஹுடைய சிறந்த படைப்பு என்று மதிக்க நாம் உணர வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு அருளை, ரஹ்மத்தை நமக்கு பொழிய வைத்திருக்கிறான். இந்த முழு உலகமும் அல்லாஹுடைய அந்த அருளால மனிதனாக பிறந்து அதுக்கு பின்னால முழு உலகத்துடைய இயக்கமும் மனிதர்கள் தான் காரணம். இந்த உலகத்துடைய ரூஹ், உலகத்துடைய உயிர் நாடி மனிதர்கள் இல்லை என்றால் இந்த உலகத்துக்கு எந்தவித பொறுமதியும் இல்லை. ஒரு காணிக்கான விலையும் யாராவது அது வாங்க முன் வந்தால்தான், அங்க வசிக்க தயாராக இருந்தால்தான் அதுக்கான ஒரு பொறுமதியை எமக்கு எடுக்கலாம். மனிதர்களுடைய அந்த இதை நாம் ஒவ்வொருத்தரும் அதை பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்துடைய உயிர் நாடி மனிதர்கள், இந்த மனிதர்களுடைய உயிர் நாடி, இந்த மனித இனம் இந்த உலகத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் விசுவாசமுள்ள படைத்த ரப் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, அந்த அல்லாஹ்வை மாத்திரம் ஈமான் கொண்டு, அல்லாஹ்வை மாத்திரம் இபாதத் செய்யக்கூடிய ஈமான் உள்ள சமூகம், அல்லாஹ் 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 லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகம் தான் மனித இனத்துடைய உயிர் நாடி. மனித இனத்துடைய ஸ்டாண்டர்டை வதகூனு ஷுஹதா அலன் நாஸ், அல்லாஹ்வை விளங்கி அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடிய நாம் அல்லாஹ்வை விளங்காதவர்களுக்கு சமமானவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய வஹ்யுடைய இந்த குர்ஆனுடைய அறிவுள்ளவர்களும் அறிவில்லாதவர்களும் சமமானவர்கள் அல்ல. குல் ஹல் யஸ்ஸவில் லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன், குல் ஹல் யஸ்ஸவில் லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமானவர்கள் அல்ல. நாம் இந்த உலக வாழ்வை நன்கு அறிந்திருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை நன்கு அறிந்திருக்கிறோம். முஃமின்கள் முஸ்லிம்கள் அறிந்திருக்கிறோம். ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி தயாராகிக் கொண்டிருக்கிறோம். நாம் இப்பொழுது 3வது கட்டத்தில் இருக்கிறோம். எங்கட வாழ்வு ஒவ்வொரு கட்டமாக தான் போதே தவிர இந்த உயிருக்கு மவுத் என்பது கிடையாது. மனித உயிருக்கு மவுத் என்பது கிடையாது. ஒரு எண்ட் முடிவென்றது கிடையாது. ஒரு கட்டத்தை முடிச்சு இன்னொரு கட்டத்துக்கு அவர் பிரயாணிக்கணும். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகெலும்பிலிருந்து அந்த எல்லா அணுக்களையும் எடுத்தாங்க. எல்லா அணுக்களையும் எடுத்து அந்த அணுக்கள் எல்லாம் ஹதீஸ்ல வருது, அப்படியே இருக்குது. சின்ன சின்ன அணுக்கள், சின்ன சின்ன மீன் மில்லியன் கணக்கான முட்டைகளை போல அந்த ஒவ்வொரு செல்லும் இருக்குது. அதில் நபிமார்களும் நல்லவர்களும் நட்சத்திரங்களை போல மின்ன ஆரம்பித்தார்கள். ஹதீஸ்ல இருக்குது, அதுல மின்ன ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருவர் கொஞ்சம் என்னை எல்லாரையும் விட அதிகமாக மின்றதும் கொஞ்சம் அங்கனைக்கு இங்க இந்த முட்டை கொஞ்சம் வேகமா அங்கங்க ஓடுறத போல இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்டாங்க, இது யார்? இது உங்களோட பிள்ளைகள்ல வரக்கூடிய ஒரு நபி. இவர் இன்னார், இவர் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இன்னொரு அறிவிப்பின் அடிப்படையில இவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பகுதிய 1000 வருடங்கள் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாழ்க்கையை நிர்ணயிச்சான். 1000 வருடங்கள் 40 வருஷத்தை கொடுத்தாங்க. சொன்னாங்க, அவருக்கு கொடுங்க, ஏண்ட வயசுல 40 கொடுங்க. சரியாக 960 வயசாக கொல மலக்குல் மவுத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வந்த நேரத்துல நபிமார்கள்ட்ட அனுமதியை கேட்டுதான் ரூஹ் எடுப்பார்கள். மலக்குல் மவுத் நபிமார்கள்ட்ட வந்து சலாம் சொல்லி அனுமதி எடுத்துதான் அவங்களோட ரூஹ் எடுப்பாங்க. கேட்கிறேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நப்பா நேர்த்துற வந்திக்கிறாய், எனக்கு காலம் இருக்கு வாழ்றதுக்கு, அல்லாஹ் எனக்கு 1000 வருஷம் தந்த,
இப்போ வந்த மலக்கு மௌத்துக்கு சரியான கன்ஃபியூஸ்ட். என்ன அல்லாஹ் இந்த கட்டளை தான் அவங்க செய்றாங்க. நான் ஞாபகப்படுத்துறான். சொல்லுங்க, உங்களோட வயசுல 40 கொடுத்துட்டீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறந்துட்டாங்க. ஹதீஸ்ல வருது, நசிய ஆதம் வனசிய இன்சான். இது மனிதனுடைய இயல்பு. அவ்வளவு காலத்துக்கு முன்னால், எத்தனை 960 வருடத்துக்கு முன்னால் அவர் செஞ்சது, வயதை கொடுத்தது. நசிய ஆதம் வனசிய இன்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறந்து வாதிட்டாங்க மலக்கோட. ஜஹத ஆதம் வஜஹத இன்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் என்னை மறந்தாங்க. அதே போல அந்த இயல்பு மனிதர்களுக்கு இருக்குது, எங்களுக்கு மறதி இருக்குது. நாங்க மறந்துடுவோம். இதை நாங்க ஒரு காலமும் மறந்துடக்கூடாது. எங்களுக்கு மறதி ஒன்று இருக்குண்டு. சின்னத்துக்கு நாங்க செயல்பட்டது எப்படின்னா, எங்களுக்கு மறதி ஒன்று இல்லை என்ற அடிப்படையில் தான் நாங்க வாதிடுறது. ஏதாவது ஒரு பிரச்சனைண்டா 100க்கு 100 ஏண்ட மெமரி என்றா கிளியர் தான். அதான் நடந்தது என்று வாதிடுவோம். அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாதிட்டாங்க. வஜஹத ஆதம். ஆனா அல்லாஹ் ஞாபகப்படுத்தினான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 960 வருஷத்துல அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தை விட்டு தான் பிரிஞ்சாங்களே தவிர ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மௌத் இல்ல. குர்ஆனுடைய இது என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மௌத் இல்ல, உலகத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன் பல் அஹ்யாஉன் வலாக்கின் லா தஷ்உரூன். அவங்க உயிரோட இருக்கிறாங்க, இன்னொரு உலகத்துல வாழ்றாங்க, இன்னொரு உலகத்துல வாழ்றாங்க. அது இந்த உலகம் அல்ல. ஒரு கட்டத்தை கடந்து இன்னொரு கட்டத்துக்கு போக இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இதை விளங்கினவர்கள் நாம். இந்த விடயத்தை, இந்த யதார்த்தத்தை ஆலமுல் பர்ஸக், ஆலமுல் அர்வாஹ், அந்த கட்டத்திலிருந்து ஆலமுல் அர்ஹாம், தாயுடைய கருல நாம் எல்லோரும் உயிர் வாழ்ந்தோம். அல்லாஹ் அங்க எங்களுக்கு ரிஸ்க் அளித்தான். அல்லாஹ் ரிஸ்க் அளித்தான். எங்கட தேவைய நாங்க கேட்காமலே 100க்கு 100 பூர்த்தி செய்தான். அதே போல இந்த உலகத்துல அல்லாஹ் பிறக்க வச்சு வாழ வைக்கிறான். அல்லாஹ் எங்கட ரிஸ்க்கு அல்லாஹ் பொறுப்பானவன். எங்கட ரிஸ்க்கு அல்லாஹ் பொறுப்பானவன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துல நடக்கக்கூடிய அதிகமான அநியாயங்கள், அதிகமான பாவங்கள் அல்லது அதிகமான தவறுகள் என்னண்டா, மனிதன் ரிஸ்குடைய விஷயத்துல அச்சத்தின் காரணமாக. அச்சம், பயம். என்னண்டா, இது இல்லாம போயிட்டுருமே, நான் இதை கூட எடுத்துடுமே. ஒரு விடயத்தை நாம் ஞாபகம் வைக்க வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு எழுதினதை அனுபவிக்காமல் நாம் இந்த உலகத்தை விட்டும் பிரிய மாட்டோம். அல்லாஹ் நமக்கு எழுதாததை, அல்லாஹ் நிர்ணயிக்காததை இந்த உலகத்தில் ஒரு காலமும் நம்மளால பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வலா முஅதிய லிமா மனஅத் வலா ராத்த லிமா கதைத் வலா யன்ஃபஅ ஸல் ஜத் மின்கல் ஜத். அல்லாஹ் எங்களுக்கு தந்ததை யாராலையும் தடுக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்தினா இந்த உறுதியான நம்பிக்கையோட நான் முயற்சி செய்வேன், எனக்கு எழுதினது நிச்சயமாக எனக்கு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். எங்கட முயற்சிகள் அல்ல காரணம், எங்கட முயற்சிகள் தான் காரணம் என்றா, எங்கட பலமும் சக்தியும் ஆற்றலும் தான் எங்கட ரிஸ்க்கு காரணமாக இருந்தால் பலகீனமானவங்க யாரும் வாழ மாட்டாங்க, சிறார்கள் வாழ மாட்டாங்க. அவங்க யாருமே எந்த தொழிலையும் செய்யறாங்க இல்ல, ஆனா அவங்களோட தேவைதான் முதலாவது பூர்த்தி ஆகுது. சமூகத்துல வீட்டுல வயோதிபருடைய தேவைதான் முதலாவது பூர்த்தி ஆகுது. ஒரு பிச்சை ஒரு பாலகனுடைய தேவைதான் முதலாவது பூர்த்தி ஆகுது. அது யார்? அந்த பாலகனுடைய எந்த ஒரு முயற்சியும் இல்லை. அது ரப் அல்லாஹ் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கிறான், ஒரு முறையை உருவாக்கி இருக்கிறான். அவங்களோட ரிஸ்க் அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறான். நம் எல்லோருடைய ரிஸ்கையும் அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறான். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்துல எதெல்லாம் தாபா நடந்து கொண்டிருக்குதோ, எதெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்குதோ, எதெல்லாம் பரவி கொண்டிருக்கிறாங்க, அது அனைத்துடைய ரிஸ்கும் அல்லாஹ் அடக்கி இருக்கிறது.
இது மூணாவது கட்டம். ஆலமுல் அர்வாஹ், ஆலமுல் அர்ஹாம், இது ஆலமு துன்யா. இந்த துனியால நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நாம் தயாராகிறோம், 3 கட்டத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். எங்கட வாழ்வு பயணத்துல இன்னும் 3 கட்டங்கள், 3 ஸ்டேஷன்களை நாம் அடைய வேண்டும். 4வது ஸ்டேஷன் தான் ஆலமுல் பர்சக். மௌத்துல உலகத்தை புரிஞ்சத்துல இருந்து கியாம நாள் வரைக்கும் உள்ள கட்டம். எங்கட ஈமானுடைய அடிப்படை. அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஊர்ல யாரெல்லாம் நலவுக்கு காரணமாக இருந்தாங்களோ, இந்த ஊர்ல யாரு முதலாவதாக கலிமா சொன்ன மனிதன் இந்த ஊருக்கு கால் வைத்தாரோ, அவர் ஆலமுல் பர்சக்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும், நாம் செய்யக்கூடிய துஆக்களையும் அல்லாஹ் அவருக்கு எத்தி வைச்சு கொண்டிருக்கிறார். அவர் அங்கிருந்து இப்ப எப்படி இந்த தொழில்நுட்பத்தின் ஊடாக உலகத்தில் எங்கேயோ இங்கு மக்கள் இப்ப அட்டாள சேனல நடக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறத போல, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த தொழில்நுட்பத்துக்கெல்லாம் அப்பால், இது எல்லாத்துக்கும் அப்பால் லைவ் டெலிகாஸ்ட் அந்த உலகத்துல வாழ்றவங்களுக்கு அல்லாஹ் காட்டி கொண்டிருக்கிறான். நாம் இங்கு அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மது என்று இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த, அடிப்படையாக இருந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஞாபகப்படுத்தும் போது, ஸலவாத் சொல்லும் போது அல்லாஹ் லைவாக ஏற்றி வைக்கிறான். ஒவ்வொருத்தருடைய சலாத்தையும் சலாமையும், இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகள் இன்னார் உங்களுக்கு சலாம் சொன்னாங்க என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எத்தி வைக்கப்படுது. இது சஹீஹான ஹதீஸ். யாரும் இந்த ஹதீஸில் வாதிட முடியாது. அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அது எத்தி வைக்கப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பதில் அளிக்கிறாங்க. எங்களை கண்ணுக்கு தெரியாத ஒரு சிஸ்டம் இன்னைக்கு லைவ் டெலிகாஸ்ட் ஆகுது. கொழும்புலையும் பார்க்கறாங்க, அமெரிக்காலையும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. உலகம் எங்கேயும் நீங்க வயர காண்றீங்க இல்ல, அது எப்படி பிரயாணமாகுது, அது எப்படி டிராவல் பண்ணுது, எப்படி இந்த பிக்சர் போது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஆலமுல் பர்சக்ல வாழக்கூடிய எங்கட மூதாதைகள் இந்த ஊர்ல, இந்த கிராமத்துல, இந்த நாட்டுல நடக்கிற எல்லா நலவுக்கும் அல்லாஹ் அவங்களுக்கு எத்தி வைக்கிறான். ஏன்? அவங்க தான் அந்த நலவுக்கு காரணம். முதலாவதாக குடியேறி சுஜூத் செஞ்சு மஸ்ஜிதுகளை நிறுவித்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். இந்த இஃபாதாவுடைய இந்த நிகழ்வு 14-15 வருடமாக நடக்கிறதாக இருந்தால், இதுக்கு பங்களிப்பு செய்த சிலர் மண்ணறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க இன்று அங்க சந்தோஷமாக, நாங்க இங்க இந்த உலகத்துல ஆளுக்கால் இருந்து பார்க்கறத போல அவங்க லைவ் டெலிகாஸ்டா பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இது எங்களுடைய நம்பிக்கை, இந்த எங்களுடைய ஈமானுடைய நம்பிக்கை. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நிகழ்வு நடந்தது. இஸ்ரா வல் மிஅராஜுடைய பயணத்துல போயிட்டு வந்துட்டாங்க. மக்கால வந்து முஃமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு சொன்னாங்க, நான் இப்படி ஒரு பயணம் போயிட்டு வந்திருக்கிறேன். முஃமின்கள் எல்லாரும் ஒரு நொடி கூட, அந்த காலத்துல வேகமாக பிரயாணம் செய்யக்கூடிய எந்த ராக்கெட்டும் இருக்கல்ல, ஜெட்ஸும் இருக்கல்ல, பிளைட்ஸும் இருக்கல்ல. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரு ரெண்டு தான், கப்பலும் ஒட்டகமும். பாலைவனத்தின் கப்பல் ஒட்டகம், கடலின் கப்பல் தோணிகள். அதை தவிர வேறொரு வாகனம் அந்த காலத்தில் இருக்கல்ல. அந்த புத்திக்கு படாதுண்டு. அந்த காலத்துல வாழ்ந்த மனிதனுக்கு இவ்வளவு வேகமாக பிரயாணிக்கலாமா என்றது சிந்திக்கவே முடியாதது. எந்தவித முன் அனுபவமும் கிடையாது. அப்படி ஒன்று நடக்குமா, சாத்தியமா என்று இல்ல. ஆனா முஃமின்கள், அங்கிருந்த சஹாபாக்கள் எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல், எந்தவித சந்தேகமும் இல்லாமல், அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதாக இருந்தால் அது உண்மைக்கு மேல அது பொய்யாகவே முடியாது. நிச்சயமாக அது உண்மை. அதை விட ஒரு தூரமான ஒரு தொலைய அவங்க பிரயாணம் செஞ்சு சொன்னாலும் நாம் ஏற்றுக்கொள்வோம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்-சித்தீக் என்ற பட்டத்தை பெற்றார்கள், அந்த செய்தியை உண்மைப்படுத்தி.
அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனா குறைஷி காஃபிர்கள், அங்கிருந்த குஃபார்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சோதிக்க நாடினார்கள், டெஸ்ட் பண்ண நாடினார்கள். ஏண்டா அங்கிருந்தார்கள் வியாபாரத்துக்காக வேண்டி ஷாம் பிரதேசத்துக்கு பிரயாணம் செய்தவர்கள். ஷாம் பிரதேசத்தில் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா ஜெருசலம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்வுல நேரடியாக ஜெருசலத்துக்கு போகல, ஷாமுக்கு போயிட்டு இருக்கிறாங்க சிறு வயசுல. ஆனா ஜெருசலத்துக்கு போயிட்டு இல்ல. அங்க உள்ள அடையாளங்கள், அங்க இருக்கக்கூடிய அனுபவங்கள் அவங்களுக்கு இல்ல. இப்ப பார்த்தாங்க, இப்ப இவங்கள கேள்வி கேட்கலாம். மஸ்ஜிதுல் அக்ஸாவ, அங்க இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதையும் அங்க இருக்கக்கூடிய விடயங்களை நீங்க வர்ணீங்க என்று சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவுல போயிட்டு வந்தது உங்களுக்கு தெரியும். இரவு நேரம் அது இருளாக இருக்கும், ஒவ்வொரு அடையாளங்களை காணக்கூடிய வாய்ப்பு இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு அங்க இமாமத் செஞ்சாங்க, அது உண்மை. ஆனா இவங்க கேள்வி கேட்கும் போது அத பதில் சொல்றதுக்கான அந்த அளவுக்கான ஞாபகமும் அதை கண்டதாக முடியாது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த காபிர்களுக்கு முன்னால பொய்யனாக அல்லது ஒரு தவறான செய்தியை சொன்னதாக அது வெளிப்படக்கூடாது என்ற அடிப்படையில் அவங்க கேள்வி கேட்கும் போதே அல்லாஹ் நேரடியாக லைவ் டெலிகாஸ்ட் பண்ணினான் மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் அதுக்கு சூழுள்ள பகுதியையும். அவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கண்ணால லைவாக இப்படி இந்த லைவ் பிராட்காஸ்ட் போல பார்த்து வர்ணித்தார்கள். அந்த காபிர்கள் எல்லோருமே தோல்வி அடைந்தார்கள், அவர்களால ஒன்றுமே சொல்ல முடியல. அல்லாஹ் சில அடையாளங்களை விட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணிக்கிற நேரத்துல இடையில சில கோத்திரங்களோட பேசிட்டு சில வழிகாட்டல்களை கொடுத்து போனதாகவும் இருக்குது. சில சொன்னாங்க, நீங்க அந்த கோத்திரத்தை போயிட்டு கேளுங்க, அவங்களோட பாத்திரங்கள் காணாம போயிட்டு அவங்க இரவு நேரத்துல தேடி கொண்டிருக்கிற நேரத்துல அது எங்க என்று சொல்லி நான் சொல்லிட்டு போனேன் அவங்களுக்கு. போற வழியில் உள்ள சில கோத்திரங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நேரடியாக பார்த்து வந்து சொன்ன விடயம்தான் ஆலமுல் பர்ஸக், மௌத்துக்கு பின்னால, இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சதுக்கு பின்னால உள்ள வாழ்க்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஸ்ரா வல் மிஅராஜுக்கு போயிட்டு வந்து எங்களுக்கு சொன்னாங்க, இப்படி இருக்கும், இப்படி நடக்கும், இப்படி நடக்கும். கவலைப்பட்டாங்க. தாய்மார்களை, சகோதரிகளை பார்த்து சொன்னாங்க, நான் அதிகமாக பெண்களை நரகத்துல கண்டேன். கேட்கப்பட்டது ஏன் சொன்ன நேரத்துல பல விடயங்கள் அதில் உண்டு. வதக்ஃபுர்னல் ஆஷீர், நீங்க உங்களுக்கு அனைத்தையும் செய்யக்கூடிய உங்களோட கணவர்மார்களுக்கு, உங்களோட வாழ்க்கை துணையில் இருக்கிறவங்களுக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறீங்க. ஒரு காரணம் என்றாங்க. அல்லாஹ் நம் அனைவரையும், நம்முடைய தாய்மார்களையும் சகோதரர்களையும் நம் அனைவரையும் அல்லாஹ் நரகத்திலும் விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் நரகத்திலிருந்தும் பாதுகாப்பு பெற வேண்டும், விடுதலை பெற வேண்டும். அல்லாஹ் அதற்காக வேண்டி தந்திருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த புனிதமான ரமதானுடைய மாதம். ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் மக்ரிபுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்த அந்த துஆவை தவறாம நாங்க ஒவ்வொருத்தரும் ஓதுவோம். எங்கட சிறார்களுக்கு நாம கற்றுக் கொடுப்போம். என்ன துஆ? அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், 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 அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் என்று 7 தடவை காலையிலையும் மாலையிலையும் ஓதும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நாம் அந்த துஆவை தொடராக ஓதும் பட்சத்தில் அல்லாஹ் எங்களையும் எங்கட குடும்பத்தையும் எங்கட சந்ததிகளையும் அல்லாஹ் நரகத்திலிருந்தும் பாதுகாப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி ஆலமுல் பர்ஸக், இந்த உலக வாழ்க்கையை பிரிஞ்சதுக்கு பின்னால மௌத்திலிருந்து, உலக வாழ்க்கையை பிரிஞ்சத்திலிருந்து எது கியாம நாள் வரைக்குமான கட்டம் இருக்குதே, அதுக்கான ஒரு தயாரிப்புல நாம் இருக்கிறோம். கியாமத்துடைய நாள் அது 5வது கட்டம். அதுவும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். கியாமத்துடைய நாள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல என்ன சொன்னாங்கண்டா,
எந்தவித நிழலும் இல்லாத ஒரு பாலைவனத்தை போல, சூரியனுடைய உஷ்டம் அதை விட மேக்சிமம் டிகிரிக்கு போக முடியாத அளவுக்கு மிகவும் கடுமையான ஒரு நிலையில, ஆடைகள் இல்லாத நிலையில மக்கள் எல்லோருமே அச்சத்துல, பயத்துல, அவங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய விவகாரத்துல யா நப்சி யா நப்சி யா நப்சி யா நப்சி என்று ஒவ்வொருத்தரும் தடமாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شأن يغنيه. அந்த கியாமத்துடைய நாளுடைய நிகழ்வு பிள்ளைகள், பெற்றார்கள், சகோதரர்கள், நண்பர்கள், கணவன், மனைவி எல்லோருமே ஒருவருக்கொருவர் ஓடக்கூடிய ஒரு நிலை. அல்லாஹ் அவ்வளோ ஒரு கடுமையான நிலை, அவ்வளோ ஒரு கடுமையான நிலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஆயிஷா கேட்டாங்க, ஆடை இல்லாம இருப்பாங்களா, வெக்கமாக இருக்காதா? அதை சிந்திக்க கூடிய அளவுக்கு ஆடையோடையாக இருக்கிறோம் அல்லது இல்லாமலா இருக்கிறோம் என்று சிந்திக்க கூடிய அளவுக்கு அந்த நேரத்தில் எங்களுக்கு டைம் இல்ல. அது அல்ல பெரிய விஷயம், அதெல்லாம் அந்த நேரத்தில் முன்னுரிமை. அந்த நேரத்தில் முன்னுரிமை அல்லாஹுடைய அருள் அடைய வேண்டும், அல்லாஹுடைய அருள் அடைய வேண்டும். அதில் அன்புக்குரிய சகோதரர்களே, 7 கூட்டத்தினர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லா. எந்தவித நிழலும் இல்லாத அந்த கியாமத்துடைய நாள்ல 7 கூட்டத்தினருக்கு அல்லாஹ் அந்த நிழலை வழங்குகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படியான ஆக்கலாக அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். அன்புக்குரிய அதுல ஒரு சாரார் தான் அல்லாஹுடைய மஸ்ஜிதுடன், அல்லாஹுடைய திக்ருடன், ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், மஸ்ஜிதோட அவருடைய உள்ளம் தொடர்பாக இருக்குது, வஹியோட அவருடைய உள்ளம் தொடர்பாக இருக்குது, அல்லாஹுடைய திக்ரோட அவருடைய உள்ளம் தொடர்பாக இருக்குது, தொழுகையோட அவருடைய வாழ்வு தொடர்பாக இருக்குது. இப்படியானவர்கள் அல்லாஹுடைய வணக்கத்துல, இபாதத்துல அவர்கள் என்னை வளர்ந்த வாலிபர்கள், இமாமுன் ஆதிலுன், நேர்மையாக நடந்து கொண்ட ஒரு பொறுப்புல, ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவர், அவர் நேர்மையாக இருக்கிறாரு. நேர்மையாக நடந்து கொள்ளும் போது அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த கியாமத்துடைய நாள்ல அல்லாஹுடைய அர்ஷுடைய நிழலை பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நம் அனைவருக்கும் அல்லாஹ் அந்த நிழலுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதம் அதுக்கான ஒரு தயாரிப்பு. நாம் குர்ஆனுடனான உறவை கட்டி எழுப்ப வேண்டும். அல்லாஹுடைய திக்ருடனான, தொழுகையுடனான, மஸ்ஜிதுடனான ஒரு உறவை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். இந்த மாதம் நாம் ஆஹிராவுக்காக வேண்டி தயாராகக்கூடிய மாதம். அதிகமாக நாம் தர்மம் கொடுக்க வேண்டிய ஒரு மாதம். அல்லாஹுடைய பாதையில நலவுகள்ல செலவு ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டிக்கு, ஒவ்வொருத்தரும் யாருக்கும் சொல்ல முடியாது எனக்கு ஒரு நாளைக்கு 50% கொடுக்க முடியாத ஒரு ஆள் இருக்க முடியாது. 50% எங்கட கெப்பாசிட்டி, எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அளவு அடிப்படையில ஒவ்வொரு நாளும் நீங்க கொடை கொடுங்க, தர்மம் செய்யுங்க. இந்த தர்மம் என்பது ஜகாத் அல்ல, ஜகாத்துக்கு அப்பால். ஜகாத் கடமையானது, கட்டாயம் கொடுக்கணும். நீங்க கொடுக்கலண்டா பாவி, கொடுத்தா நன்மை, கொடுக்காட்டி பாவி. ஆனா அல்லாஹுடைய ரசூல் ரமலானுடைய மாதத்துல வலியுறுத்தக்கூடிய இந்த தர்மம் இருக்குதே, ஜகாத்துக்கு அப்பால். யுன்ஃபிகூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில நல்ல விடயங்களுக்கு செலவழிப்பது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இலங்கையில வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம், அல்லாஹ் நமக்கு செய்த ஒரு அருள். உலகத்துல வாழ்ற எல்லா முஸ்லிம்களும், உலகத்தில் அதிகமாக தர்மம் கொடுக்கிற ஒரு சமூகம் இருக்கிறதா இருந்தால் அது முஸ்லிம் சமூகம் தான். யூகேல ஒவ்வொரு வருடமும் அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் எடுப்பாங்க, டேட்டா எடுப்பாங்க. ஏன் அங்க எல்லாமே ஆட்டோமேட்டட், எவ்வளவு வருது போது எல்லாம் டிஜிட்டல். அதிகமாக ஒவ்வொரு வருடமும் தர்மம், சேரிட்டில, நல்ல விவகாரங்கள்ல, மனித இனத்துடைய நலவுக்காக வேண்டி அதிகமாக செலவழிக்கக்கூடிய சமூகம் பிரிட்டிஷ்ல வாழக்கூடிய, யூகேல வாழக்கூடிய முஸ்லிம் சமூகம். அந்த நாட்டுடைய ஸ்டாட்டிஸ்டிக். அதே போல இந்த நாட்டில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்தால் அதிகமாக சமூக விடயங்களுக்கு செலவழிக்கக்கூடிய ஒரு சமூகம் அது நாம் தான்.
எங்கட மஸ்ஜிதுகள், எங்கட மதரசாக்கள், குர்ஆன் மதரசாக்கள், எங்கட எல்லா விவகாரங்களும் அது அரச என பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டதல்ல. இன்று பார்லிமெண்ட்ல பட்ஜெட்டை பத்தி வாதம் நடக்குது. ஒவ்வொன்றுக்கும் பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்குது. அந்த பட்ஜெட் நியாயமா இல்லையா என்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாதிட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு ஒதுக்கின பட்ஜெட் மிம்மா ரஸக்னாக்கும், அல்லாஹ் நமக்கு நிர்ணயிச்சதிலிருந்து அல்லாஹ் சொல்றான், நீங்க செலவழிங்க. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்னண்டா, நீங்க ₹1 செலவழித்தா நிச்சயமாக 700 மடங்கு யுதாயிஃபு மை யஷா ومثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء. அந்த ஒரு வித்திலிருந்து 7 கதிர்கள், அதுல இருந்து 700 ஆக பிறகு அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான், உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான். இங்க விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு தெரியும் ஒன்றுதான் அது எவ்வளவு ஆக பிறகுது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த செலவழிக்கக்கூடிய நல்ல விவகாரங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவளிக்கக்கூடிய இந்த மாதம் அதுக்குரிய ஒரு மாதம், குர்ஆனுடைய மாதம். குர்ஆனுடனான ஒரு உறவை நாம் கெட்டி எழுப்ப வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நான் ஆரம்பமாக சூரா யூசுஃபுடைய முதல் சில அத்தியாயங்களை ஓதினேன். சூரா யூசுப் இதனுடைய தப்சீரை இங்க இருக்கக்கூடிய உலமாக்கள் இடத்துல ஏழுமென்றால் இந்த ரமதான் முடிய முன்னால மஸ்ஜிதிலேயோ வீட்டிலேயோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆயத்தாக அல்லது இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனமாக ஒவ்வொரு வார்த்தையாக படிப்போம். இது ஒரு அழகான ஒரு சூரா. அல்லாஹ் இது இறக்கி வைத்த கட்டம் எப்பண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கடுமையான ஒரு கஷ்டமான நிலையில இருக்கும் போது, ஹிஜ்ரத்துக்கு முன்னால தன்னுடைய பாதுகாப்புக்கு இருந்த அபூ தாலிபுன் வஃபாத் ஆகிட்டாரு. உதவிக்கு இருந்த துணையாக இருந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகிட்டாங்க. தாயிஃப்ல இருந்து அடி வாங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதையாக வந்திருக்கிறாங்க. ஒரு அச்சுறுத்தலான நிலை. அந்த நிலையில தான் அல்லாஹ் இந்த சூரா யூசுப் அல்லாஹ் இறக்கி வைக்கிறாங்க. இதனுடைய பின்னணியில பல பின்னணிகள் இருக்குது. சபபு நுசூலுடைய பின்னணியில் அது ஒன்றுதான். அரேபியர்கள்ட்ட 2 பழக்கம் இருந்துச்சு, அவங்க வினோதமாக செய்யக்கூடிய 2 விஷயங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கல்ச்சர் இருக்கு, கலாச்சாரம் இருக்கு. வினோதம் ஒன்று, அவங்க கவிதைகளை, அரபு மொழியில கவிதைகளை கட்டி அது ஒவ்வொருத்தரும் பாடுவார்கள். அதுல தன்னுடைய குடும்ப பின்னணி, வம்சா வலிவை பத்தி அவங்க அதிகமாக புகழ்ந்து கவிதைகளை எழுதுவார்கள். இன்னொரு விதம் தான், அவர்கள் பொடுப்போக்காக தன்னுடைய காலத்தை கழிக்கிறதுக்கு அவங்க செய்யக்கூடிய ஒரு வேலை தான் நல்ல ஸ்டோரி டெல்லர்ஸ், கதைகளை சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கதைகளை கேட்கறதுக்கான பெரிய ஒரு கூட்டம் இருப்பாங்க. மனிதர்களுடைய ஒரு உளவியல் தேவைதான் அது. அந்த உளவியல் தேவைதான் ஒரு ஸ்டோரி, ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் அது சிறார்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் அது ஒரு உளவியல் தேவை. அதை நல்லா அறிஞ்சுதான் இந்த ஷைத்தானுடைய ஆக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கண்டா, இந்த மீடியால, டிவில, டெலிவிஷன்ல அந்த தொடர் கதை எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதுல எந்த ஒரு நலவும் இல்லை. ஆனா அது ஒரு உளவியல் தேவை, ஒரு கற்பனை கதை, அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அது என்னதாக இருந்தாலும் அதை விளங்கணும். சஹாபாக்களுக்கு ஒரு தேவை இருந்துச்சு. குர்ஆன்ல அல்லாஹ் அப்படியாக ஒரு கதையை சம்பூர்ணமாக, ஒரு நிகழ்வை சம்பூர்ணமாக அல்லாஹ் சொல்றல்ல. என்ன காரணம் என்றா, அல்லாஹ் ஒரு விடயத்தை சொல்றதாக இருந்தா அது புரோஷனமாய்க்கணும், லைஃபுக்கு புரோஷனம். சும்மா அதை விளங்கி வைக்கிறதுக்கு, பொடுப்போக்குக்கு, டைம் பாஸுக்கு அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவமாக இருக்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை வரலாறாக இருக்கலாம். இதை அல்லாஹ் ஒரே இடத்துல அல்லாஹ் இறக்கி வைக்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை வரலாறு சூரா பக்ராலையும் இருக்குது, சூரத்துல் ஹூத்லயும் இருக்குது, சூரா இப்ராஹிம்லயும் இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்குது. அங்க இங்க தேவையான நேரத்துல அந்த விஷயத்தை மாத்திரம் சொல்லி அல்லாஹ் மத்த விடயத்துக்கு அல்லாஹ் போயிட்டுவான். அப்படிதான் குர்ஆன் இறக்க வைக்கப்பட்டது.
23 வருட காலத்துல குர்ஆன் அல்லாஹ் இறக்கினான். ஆனால் ஒரு சூறாவை அல்லாஹ் சம்பூர்ணமாக, ஒரு வாழ்க்கை வரலாறு சம்பூர்ணமாக அல்லாஹ் இறக்கி வைத்ததாக இருந்தா அது சூரா யூசுப். சூரா யூசுப், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய முழு வாழ்க்கை வரலாறையும் அல்லாஹ் தொடராக சொல்றதோட எடக்கட அந்த வாழ்க்கையினால அதனால பெறக்கூடிய படிப்பினைகளையும் அல்லாஹ் ஞாபகப்படுத்திட்டு போறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சூரா யூசுப் இருக்குதே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலர் எல்லாரும் பார்த்தாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிகழ்வை தான் அல்லாஹ் சொல்றான். இல்ல, இந்த வாழ்க்கை வரலாறுல அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தாண்ட எதிர்காலத்தை சொல்றான். என்னண்டா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் பிறந்த மண்ணில ஷாம்ல அவங்களுக்கு எந்தவித கண்ணியமோ கௌரவமோ அதிகாரம் கிடைக்கல. அவங்க இடம் பெயர்ந்து ஷாம்ல இருந்து அவங்க நாடு கடத்தப்பட்டு ஒரு அனாதையாக இருந்து ஒரு அடிமையாக இருந்து ஜெயிலுக்கு போயிட்டு, ஆனா சாப்டர் அங்க முடியல. கடைசியா அவங்க அரசனுடைய மாளிகைக்குள்ள வந்து அங்கு இருந்த எல்லா பொருளாதாரத்துக்கும் அந்த புட்டுவத்துக்கு வரும் வரைக்கும் அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை உயர்த்தினான். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்றாங்க, இப்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்குது, ஆனா உங்களுடைய எதிர்காலம் அப்படிதான். மதீனாவுடைய வாழ்வுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றத இந்த வாழ்க்கை வரலாறின் ஊடாக அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான், சின்ன வயதிலிருந்து நீங்க ஒரு அனாதையாக இருந்தீங்க, இந்த எல்லா கட்டத்தையும் கடந்து வந்திருக்கிறீங்க, நான் உங்களை கைவிடல. மா வத்தஅக ரப்புக வமா கலா, மா வத்தஅக ரப்புக வமா கலா. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைவிடல. அன்புக்குரிய சகோதரர்களே, நான் ஏன் முஸ்லிம் உம்மாவுக்கு இந்த சூரா யூசுஃப படிக்க சொல்ற காரணம் என்னன்னா, நாம் சில நேரங்கள்ல சில சிரமங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சமூகமாக நாம் சில சவால்களுக்கு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் போது நிராசை அடைகிறோம், தடமாறுறோம். இல்ல, ஒரு முஃமின், இந்த குர்ஆனை விளங்கின ஒரு முஃமின், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கலாம் இதை விளங்கினவங்க நாம் வாழ்க்கையில அன்று நடக்கக்கூடிய ஒரு மழை பெய்யுது, மேகம் வருது, வேகமாக மின்னல் வெட்டுது, கடுமையான இடி முழக்கல் சத்தம், விஷம் விளப்பம் உள்ளவங்க தடமாற மாட்டோம், அமைதியாக இருப்போம், நிதானமாக இருப்போம். ஏன் எங்களுக்கு தெரியும், இந்த மேகம் கடந்து போயிற்றும், இந்த காத்து கடந்து போயிற்றும், இந்த மின்னல் நின்றும், இந்த கடுமையான மழை நின்றும், அதுக்கு பின்னால எங்களுக்கு ஒரு நல்ல தெளிவான ஒரு நிலை உருவாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, சிரமங்கள் நம்முடைய சிறந்த எதிர்காலத்துக்கான ஒரு நன்மாராயம். நாம் முகம் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் எங்கட சிறந்த ஒரு எதிர்காலத்துக்கான நன்மாராயங்கள். அது எங்கட பிள்ளைகள், எங்கட சந்ததிகளுடைய நன்மாராயங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாழ்க்கை வரலாறு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை வரலாறு அல்லாஹ் சொன்னான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக் அஹ்ஸனல் கஸஸி பிமா அவ்ஹைனா இலைக். உங்களுக்கு இறக்கி வைத்த வாழ்க்கை வரலாறுகளில் அஹ்ஸன், இது அல்லாஹ்வுடைய கலாம், சீகத்துல் முபாலகா, அஹ்ஸன், இதை விட ஒரு அழகான ஒரு வாழ்க்கை வரலாறு அல்லாஹ் இறக்கி வைத்ததே இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் அல்லாஹ் தெளிவாக ஒரு விடயத்தை சொல்கிறான். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு விடயத்தை நாடினா, ஒரு நியமத்தை கொடுக்க நாடினால், அது யார் எவ்வளவு திட்டமிட்டு அவங்க அதை தடுக்க நினைச்சாலும் அது நடக்காது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் பொறாமப்பட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெற வேண்டிய அந்த நியமத்கள், அதுல இருந்து தன்னை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தூரமாக்கணும் என்று சொல்லி திட்டமிட்டார்கள். ஆனா அவர்கள் வெற்றி பெறவில்லை. கடைசியாக கை சேதப்பட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாலேயே தலையை குனிக்க அல்லாஹ் வைத்தான். அந்த நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம்
சொன்ன ஒரு வார்த்தை தான் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லாம கற்றுக் கொடுக்கிறான். இப்படி ஒரு நிகழ்வு வரும், இப்படி ஒரு நேரம் வரும். மக்காவுடைய வெற்றி நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரா யூசுஃபுடைய அத்தியாயங்களை ஓதி தான் சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரருக்கு சொன்ன விடயத்தை தான் நான் இன்று என்ற மக்கா வாசி மக்களுக்கு நான் சொல்றேன். அவ்வளோ காலம் அநியாயம் செய்த மக்கள், தன்னை அந்த புனிதமான பூமியிலிருந்து தன்னை நாடு கடத்தின அந்த மக்கள், தன்னை வாழ விடாத மக்கள், தன்னுடைய கருத்துடைய சுதந்திரத்தை என்னை அங்கு அனுபவிக்க விடாத மக்கள், அவங்க சொன்னாங்க லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், நாம் உங்கள் மீது இங்கு அத்துமீற மாட்டோம், பழி வாங்க மாட்டோம். இன்றைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நல்லா தெரியும் யார் எனக்கு அநியாயம் செய்தார்கள், எனக்கு திட்டமிட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த உலக வாழ்வில நாம் மன்னிக்காமல் எங்களுக்கு தவறிழைத்தவர்களை மன்னிப்பது என்பது எங்களுடைய கோலத்தனம் அல்ல, எங்களுடைய ஏழாமை அல்ல. அதான் எங்கட பலம், ஆன்மீக பலம், உளவியல் பலம், மனித பண்பாட்டுடைய மிக உயர்ந்த குணம். எங்களுக்கு அநியாயம் செய்தவர்களுக்கும் நாம் உபகாரம் செய்வோம். இது இலங்கை முஸ்லிம்கள் அல்ல, உலகத்தில் வாழ்ற முஸ்லிம்களுடைய பண்பு, உலகத்தில் வாழ்ற முஸ்லிம்களுடைய பண்பு. அன்புக்குரிய சகோதரர்களே, அமெரிக்காவில் தன்னுடைய மகனை கொலை செய்தவன் முன்னால வந்திருக்கிறார், முன்னால் இருக்கிறார், நிரூபிக்கப்படுறாரு. மகனை மிகவும் கொடூரமாக கொலை செய்தவன் தகப்பன் நின்று, வயோதிபர் ஒரு இமாம், அவர் நின்றுட்டு அவர் சொல்றாரு, நான் ஏண்ட மகனுடைய உயிரை இந்த இளம் வாலிபன் கொடூரமாக எடுத்ததுக்கு நான் இந்த இளம் வாலிபனுடைய உயிர் எடுக்க நான் விரும்பல, நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன், நான் மன்னிப்ப வழங்குகிறேன். இதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய விடயம். அழுந்த வண்ணம் அதுக்கு பின்னால அவர் சொல்ற, எனக்கு அந்த வாலிபனோட பேச விடுங்க. அந்த வாலிபனை அணைச்சிட்டு, நான் உன்னுடைய உயிர்ல என் மகனை நான் காண்றேன், நீ நல்லவனாக மாறு, நீ நல்லவனாக மாறு, நீ நல்லவனாக போயிட்டு என்னுடைய மகனோட நீ சொர்க்கத்தில் இருக்கணும். என் மகன் சார்பாகவும் குடும்ப சார்பாகவும் உன்னை நான் மன்னிக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, முழு அமெரிக்கா உள்ள மக்களும் உலகத்தில் இருக்க ஊடகங்களும் அதை பார்த்து ஆச்சரியம் படக்கூடிய அளவு, அவ்வளவு காலம் நீதிமன்றத்தில் தாண்ட மகனுடைய கொலைக்காக வேண்டி, அதுக்கான உரிமையை வேண்டினவர் நாம். இன்று அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்க முஸ்லிம்கள் நாம் இது தெளிவாக, இது எங்களுடைய பண்பு. எங்களுக்கு அநியாயம் இழைத்தவர்களை நாம் மன்னிப்போம், ஆனா மறக்க மாட்டோம். ஏனென்றால் திரும்பவும் திரும்பவும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அநியாயம் இழக்கவும் கூடாது, அதுக்கு இடமளிக்கவும் கூடாது, அதுக்கு இடமளிக்கவும் கூடாது. நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். எங்களுக்கு அநியாயம் செய்தவர்கள், எங்களுடைய ஜனாசாக்களை அநியாயமாக எரித்தவர்கள் அவர்கள் முன்னால வந்து, நாங்க தான் இதுக்கு காரணம், உங்களோட ஜனாசாக்கள் எரிக்கப்படுறதுக்கு 160 170 ஜனாசாக்கள் எரிக்கிறதுக்கு எந்தவித அடிப்படை காரணங்களும் இல்லாமல் நாம் வைரத்தில் இதை செய்தோம், எங்களை மன்னிங்க என்று அவர்கள் வந்து கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக முஸ்லிம் சமூகம் நாம் அந்த மன்னிப்பை வழங்க தயாராக இருக்கிறோம். ஆனா அவங்க சார்பாக யாரும் வந்து குற்றவாளி முதலாவது நான் குற்றத்தை செஞ்சேன் என்றத வந்து எல்லோருக்கும் முன்னால அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அநியாயமாக அல்லாஹ் அந்த எரிக்கப்பட்ட அந்த ஜனாசாக்களுடைய குடும்பங்களுக்கு அல்லாஹ் ஆறுதலை நசீபாக்க வேண்டும். அந்த ஜனாசாக்களை அல்லாஹ் அவர்களை அல்லாஹ் உயர்ந்த ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். இன்னுமே ஆத்திரத்தில் இருக்கிறார்கள். இந்த வரக்கூடிய ஏப்ரல் 1ஆம் தேதி தான் முதலாவது ஜனாதா எரிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் சட்டத்தில் அச்சம் சொல்லுது, அந்த நேரத்தில் ஜனாதாவை அடக்கலாம் எரிக்கலாம் ரெண்டுக்கும் இடம் இருக்கிற நேரத்தில் தான் அதுக்கு மாத்தமாக, சட்டத்துக்கு மாத்தமாக போயிட்டு
அந்த ஜனாதா எரிக்கப்பட்டது. நான் இன்று சொல்றேன், நாம் வைரம் வைத்து யாருக்கும் எதிராக அநியாயம் அத்துமீறக்கூடிய ஒரு சமூகம் அல்ல. அதை நாம் செய்ய மாட்டோம். ஆனால் நாம் தாழ்மையாக வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம், இதை செய்தவர்கள், அந்த நேரத்தில் சுகாதார அமைச்சில் இருந்தவர்கள், யாரெல்லாம் குழு என்று சொன்னவர்கள், முன்னால வந்து எங்களால ஒரு தவறு நடந்தது, அவங்களுக்கு சார்பாக அதுக்கு பொறுப்பு சொல்ல முடியாத அரசாங்கங்கள் வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டு சரி வராது. அவர்கள் வந்து அதுக்கு காரணமாக இருந்தவர்கள் முன்னால வந்து நாங்க தான் காரணமாக இருந்தோம், எங்களை மன்னிங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மன்னிப்பு இல்லாமல் எங்களுக்கு ஒரு சமூகத்தையோ ஒரு நாட்டை கட்டி எழுப்ப முடியாது. மன்னிப்போம். ஆனால் தவறு செய்தவர்கள் முன்னால வந்து தவறை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 30 வருடம் யுத்தத்தில் இந்த பகுதியில கிழக்கு மாகாண முஸ்லிம்கள் தான் இந்த நாட்டுடைய பாதுகாவலர்கள், இந்த நாட்டுடைய ஒருமைப்பாட்டுடைய பாதுகாவலர்கள். கிழக்கு மாகாண முஸ்லிம்கள், கிழக்கு மாகாண முஸ்லிம்கள், அதே போல இலங்கை முஸ்லிம்கள் எல்லாம், குறிப்பாக கிழக்கில் வாழக்கூடிய முஸ்லிம்கள், இந்த நாட்டுக்கோ இந்த நாட்டுடைய அரசுக்கோ துரோகம் செய்யாதவர்கள். அந்த நேரத்தில் ஒரே நிலப்பாட்டில் இருந்தார்கள். அதனால் உயிரையும் பலி கொடுத்தார்கள். கிழக்கிலையும் வடக்கிலையும் வாழ்ந்த முஸ்லிம்கள் உயிரையும் பலி கொடுத்தோம், எங்களுடைய உடைமைகளை பலி கொடுத்தோம். ஆனால் எங்களுடைய மூதாதைகள் விட்டு சென்ற நாம் இலங்கையர்கள் எல்லா காலத்திலையும், அந்த நேரத்தில் ஹோலந்தர்கள், போர்ச்சுகீஸ்கள், ஹோலந்தர்கள், ஆங்கிலர்கள் வந்து அநியாயம் செய்யும் போதும் நாம் ஒன்றாக இருந்தோம். இலங்கை என்ற ஒரு தேசமாக நாம் இருந்தோம், ஒன்றாக வாழ்ந்தோம். அதே போன்றுதான் சுதந்திரத்துக்கு பின்னாலேயும் நாம் ஒன்றாக வாழுவோம், ஒருவருக்கு ஒருவர் உரிமைகளை மதிப்போம். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல மனிதர்களை மதிப்போம், எங்களுடன் வாழக்கூடிய எல்லோரையும் மதிப்போம், கண்ணியப்படுத்துவோம், அவங்களோட உரிமைகளை உயிர்களை பாதுகாப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழி வாங்கல்ல, அதிகாரம் கிடைச்சு மக்கால பழி வாங்கல்ல, மன்னித்தாங்க. அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு மிக முக்கியமான விடயத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். சூரா யூசுஃப்ல ஏராளமான நிகழ்வுகள் இருக்குது. அதுல இன்னொரு மிக முக்கியமான ஒரு படிப்பினை தான், அந்த காலமும் பொருளாதார நெருக்கடியான ஒரு நேரத்துல தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னிக்கவும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஈஜிப்தை பாரம் எடுக்கும் போது அரசர் கண்ட கனவு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துல அதிகாரத்தில் உள்ளவர்கள், பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, வீட்டுல வாப்பா, கணவன், தாய், அல்லாஹ்வை அதிகமாக பயப்படணும். பயப்பட்டால் அல்லாஹ் வீட்டுல ரிஸ்க்ல அல்லாஹ் சிரமத்தை உண்டாக்க மாட்டான். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. வீட்டுக்கு பொறுப்பானவர் வாப்பா, தாய். யாரு பொறுப்போ தக்வா அதிகமா அவங்கள்ட்ட இருக்கணும், இறையச்சம் அதிகமா அவங்கள்ட்ட இருக்கணும். அல்லாஹ் வழி காட்டுவான். ஈஜிப்தில் அந்த நேரம் இருந்த அரசன் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர், ஒரு நல்லவர், தஃப்சீர்கள்ல சொல்லப்படுது. அதனால் அல்லாஹ் எதிர்காலத்துல இப்படியான ஒரு வறுமையான நிலை வரப்போது, ஒரு சிரமம் உண்டாக போது, உன்னுடைய மக்களை நீ பாதுகாத்துடு. ஏன்? அந்த அரசனுக்கு குடிமக்களை பத்தி இரக்கம், குடிமக்களை பத்தி கருணை, குடிமக்கள் பசியில மௌத்தாக கூடாது, பசி பட்டினியில வாடக்கூடாது என்று சொல்லி அந்த அரசன் தன்னுடைய உள்ளத்துல கவலைப்படுற காரணத்தினால அல்லாஹ் கனவின் ஊடாக அரசனுக்கு காண்பித்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்வுல ஆரம்பமும் ஒரு கனவுதான், கடைசிலையும் கனவுதான். ஆரம்பமும் சிறு பிராயத்துல கனவை காண்றாங்க, அதை கொண்டுதான் அந்த கனவுல தான் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, பிரச்சனைக்குள்ளானாங்க. அதே போல ஒரு கனவுதான் அவரை என்ன பிரச்சனையிலிருந்து விடுதலை வந்துச்சு. அவர் விமோசனத்துக்கு காரணமும் கனவு, பிரச்சனைக்குள்ள போட்டதும் கனவு, பிரச்சனையிலிருந்து அவரை வெளியெடுத்ததும் கனவு. சிறு வயசுல அவருடைய கனவுதான் அந்த சகோதரர்களுக்கு தெரிய வந்து அவர்கள் அதுக்கு பின்னால அவருக்கு எதிராக சதி திட்டம் செய்தார்கள். அதுக்கு பின்னால அரசன்ற கனவுதான் அவர் என்னை சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்து
சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்து அரசனுக்கும் குடிமக்களுக்கும் வழிகாட்டக்கூடிய காரணமாக அமைகிறார். இதுல நேரா நாம் நம்முடைய நாடும் ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்கிறோம். உலகத்துல இருக்கக்கூடிய அதுலயும் குறிப்பாக ஆசியா கண்டத்துல உணவுடைய விலையை பார்த்தும் போது இலங்கையில மால்தீவு இந்த 2 நாடுகள்ல தான் உணவுக்கு அதிகமாக பணம் செலவழிக்கிறோம். அடிப்படை தேவை உணவு. பொருளாதார நெருக்கடியான நிலை இந்த நாட்டில் நாங்க என்ன வாதத்தை கொண்டாலும் என்ன வாதத்தை முன்வைத்து வந்தாலும் அல்லாஹுடைய உதவி இல்லாமல் அல்லாஹுடைய அருள் இல்லாமல் இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நமக்கு வெளிவர முடியாது. அதுக்கு திறமையான ஆற்றல் உள்ள அல்லாஹுடைய பயமுள்ள அச்சமுள்ள அல்லாஹ்வை நம்பக்கூடிய நான் சொல்ல அல்லாஹ்டா அவங்க ஏதோ ஒரு முறையில படைத்த வண்ட உதவி எனக்கு தேவை என்ற உணர்வுடன் அவங்க நம்பக்கூடிய அந்த அல்லாஹ் அந்த ரப்பிடத்துல அவங்கள படைச்சவனிடத்துல கையேந்தி கேட்டு தான் இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளிவரலாம். இதை பராமரிக்கலாம். இதை ஒரு நிகழ்வாக எடுங்க. கஷ்டமான காலங்கள் சிரமமான காலங்கள் வரும். எங்கட வாழ்க்கையுடைய எங்கட குடும்பத்துடைய பொருளாதாரத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த மெக்கானிசத்தை பயன்படுத்துங்க. அளவுக்கு மிஞ்சி செலவழிக்காதீங்க. இஸ்ராஃப். இன்று நாம் அதிகமாக செலவழிக்கிறோம். அதிகமான விடயங்கள் அடிப்படை தேவைக்கு அப்பால் அலங்காரத்துக்கும் ஆசைக்கும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு மற்றவர்கள் அண்டை வீட்டார்கள் குடும்பத்தினர்கள் மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி எங்களுடைய கெப்பாசிட்டிக்கு அப்பால் எங்கட இருக்கக்கூடிய தாக்கத்துக்கு அப்பால் செலவழிக்கிறோம். அப்படியான ஒரு முறை பொருளாதாரம் வரும் போது தேவையான செலவுடன் சேர்த்து நாம் கொஞ்சம் சேமிக்கவும் வேண்டும் என்றத குர்ஆன் நமக்கு சொல்லுது. செலவழிக்கணும், நல்ல விடயங்களில் செலவழிக்கணும், கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. சூரா யூசுப் நமக்கு இத தெளிவாக சொல்லுது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூறாவை படிக்கும் போது நமக்கு பல விடயங்கள், குடும்ப உறவோட சம்பந்தப்பட்ட விடயம், தகப்பன் மகன் பிள்ளைகளுடைய உறவு, அதில் இருக்கக்கூடிய நேசம், அதுக்கு பின்னால சகோதரர்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய பகைமையும் அதே போல உறவும், அவங்க எப்படி ஒருவருக்கொருவர் தன்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயங்கள், இவ்வாறான நம்முடைய வாழ்வில் ஏராளமான படிப்பினைகளை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு விடயம். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, நான் இந்த கிழக்கு மாகாணத்துக்கு வந்திருக்கிறதுனால இந்த விடயத்தை சொல்றது எனக்கு ஒரு கடமையாக இருக்கு. அண்மையில ஊடகத்துல அமைச்சருடைய ஊடக பேச்சாளர் கிழக்குல தீவிர சிந்தனைகள் பரகி கொண்டிருக்கிற தகவல் நமக்கு கிடைத்திருக்குது என்று அவங்க சொல்றாங்க. அதே போல ஜனாதிபதியும் தன்னுடைய பாராளுமன்றத்துக்கு வந்த உரையிலையும் அவர் அதை சுட்டி காட்டுகிறார். அதே போல கிழக்கு வடக்கு பிரதேசத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை ஜனாதிபதி செயலகத்துக்கு அழைத்து பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவங்களை முன்வைத்து அந்த செயல்பாடுகளை ஸ்கிரீன்ல போட்டு காட்டி சொல்லிருந்தாங்க. அங்க இருந்த முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு போயிட்டு அகில இந்திய ஜமியத் உலமாவை சந்திச்சு இதை போயிட்டு சொல்லுங்க என்று சொல்லி. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கவலைக்குரிய விடயம், கடந்த 30-40 வருடமாக உலகத்தில் இஸ்லாத்தை ஒரு அச்சுறுத்தலாக காட்டி ஒரு தனியான ஒரு வியாபாரம் போயிட்டு கொண்டிருக்குது. இப்ப அந்த நிலைமை மாறிக்கொண்டிருக்குது. அந்த நிலைமை உலகத்துல மாறிக்கொண்டிருக்குது. இஸ்லாத்தை தீவிரவாதமாக, இஸ்லாமிய கொள்கைதான் தீவிரவாத சிந்தனைக்கு காரணம், இஸ்லாமிய அடிப்படைகள் தான் தீவிரவாத சிந்தனைக்கு காரணங்கள் என்று சொல்லி பிரச்சாரங்களை செய்யக்கூடிய, இன்னும் அதில் முஸ்லிம் அல்லாத சிலர் அப்படியான இடங்களை இனம் கண்டு அதுக்காக எங்கட இளம் வாலிபர்களுடைய உணர்வுகளை பயன்படுத்தி அவர்களை தவறான இடங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு காரணமாக அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது உலகளாவ ரீதியில் இருக்கக்கூடிய பெரிய இண்டஸ்ட்ரி. ஒரு பக்கம் எங்கட இளம் வாலிபர்களை இஸ்லாத்தை பத்தி அடிப்படையான விடயத்துல கன்ஃபியூஸ், கேட்டா இஸ்லாம் என்றா என்ன என்றா சரியா சொல்றதுக்கு தெளிவான ஒரு நிலையில் எங்கட வாலிபர்கள் இல்ல. என்ன இஸ்லாம் என்றா என்ன, இஸ்லாமுடைய அடிப்படைகள் என்ன,
அவுலவியாத் என்ன, எதுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படணும்? என்னிடத்தில் அல்லாஹ் என்னத்தை எதிர்பார்க்கிறான்? அரசனுக்குரிய இஸ்லாத்தையும் ஆட்சியாளனுக்குரிய இஸ்லாம் குடிமக்களுக்கானதல்ல, அது குடிமக்களுக்கானதல்ல. இன்று என்னண்டா பெண்கள் ஆண்களுடைய இஸ்லாத்தை நல்லா விளங்கி வச்சிருக்காங்க, மனைவிமார்கள் கணவன்மாருடைய இஸ்லாத்தை நல்லா விளங்கி வச்சிருக்கிறாங்க. அதே போல கணவன் ஆண்கள் பெண்களுடைய இஸ்லாத்தை நல்லா விளங்கி வச்சிருக்கிறாங்க. இங்க இருந்து கூட வாதிடுறது, நீ ஒரு நல்ல பெண்ணாக இருக்கணும்டா இதை செய்யணும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் நமக்குரிய இஸ்லாத்தை ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், உங்களுக்கு ஏண்டிய அளவு அல்லாஹ்வை நீங்க பயந்து கொள்ளுங்கள். ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், உங்களுக்கு ஏண்டிய அளவு அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். சும்மா வாதங்களை கற்பனை கனவுகளை கொண்டு நீங்க இங்க வாலிபர்கள், நீங்க இஸ்லாத்துடைய அடிப்படைகள், இஸ்லாத்துடைய அடிப்படையான முன்னுரிமை வழங்கப்பட வேண்டியதுல நீங்க சந்தேகத்தை உண்டாக்காதீங்க, சந்தேகத்தை உண்டாக்காதீங்க. அடிப்படைகள் இங்க இலங்கையில வாழக்கூடிய முஸ்லிம்கள் எங்களுக்கு முதலாவது என்ன? ஈமான். ஈமான். இரண்டாவது தொழுக. எங்க எல்லாருடைய முதல் ஜிஹாத் என்ன தெரியுமா? 5 நேரம் தொழுகைய சரியாக ஜமாத்துடன் தொழுறது. ஒவ்வொரு இளம் வாலிபர்களும் பெரிய தர்க்கங்களை பண்ணலாம். பலஸ்தீன்லையும் சிரியாவிலையும் ஆப்கானிஸ்தான்லையும் சூதான்லையும் நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு எங்களுக்கு துஆதான் செய்யலாம். அல்லாஹ் எங்கள்ட்ட அதை பத்தி கேட்க போறல்ல. வளரக்கூடிய வாலிபன் உங்கள்ட்ட அல்லாஹ் கேட்க போறல, நீ எதை செஞ்சா என்று துஆவை செய்யலாம். உலகத்துல வாழக்கூடிய எல்லா மக்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் அநியாயம் இழக்கப்பட்டால் எங்களுக்கு குறைஞ்சது உள்ளத்தால சொல்லதான் சொன்னாங்க, உங்களுக்கு கையால தடுக்கிறதுக்கான சக்தி இருந்தால் தடுங்க, அது எங்களுக்குரியதல்ல, அதிகாரம் உள்ள தலைவர்களுக்குரியது. வாயால சொல்லலாமா? எஸ். யாருக்கு? அது உலமாக்களுக்குரியது. உலமாக்களுக்குரியதும் இந்த பொறுப்பு சமூக தலைவர்கள் வாயால உபதேசம் செய்ய வேண்டும். உங்களுக்கு வாயால தான் உபதேசம் செய்யலாம், உங்களுக்கு கையால தடுக்க முடியாது. கையால தடுக்கிறதுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பும் சட்ட ரீதியான அங்கீகாரம் வழங்கப்படணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 பேர் சண்டை பிடிக்கிறாங்க, அது சண்டையை விளக்க போறாங்க, அவங்களோட கையால பட்டு ஒருத்தர் மௌத்தாயிட்டார். நீதிமன்றத்தில் ஒருத்தர் குற்றவாளி ஆகணுமே தவிர அதுக்கான ஒரு முறை இருக்கணும். அது இல்லாம யாருடைய உயிரையோ உரிமையோ அவர் எடுத்து தடுத்து வைக்கிறதுக்கு இஸ்லாத்திலேயோ எந்த உலகத்தில் எந்த ஒரு சட்டத்திலையும் இல்ல. இஸ்லாம் குர்ஆன்ல பேசக்கூடிய சட்டங்கள் அது ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கான சட்டம். களவெடுத்தா கைய வெட்டணும் என்றது உங்களோட வேலை அல்ல, அது நீதிமன்றத்துடைய வேலை. அந்த சட்டத்தை அங்கீகரிக்க பட்சத்தில் அதுக்கு ஏராளமான சட்டங்கள் இருக்குது, அது நிரூபிக்கப்பட்டு அதுக்கு பின்னால் அந்த முறையில தான் அந்த அமல் செய்யப்படணும். ஹத்தடிக்கிற என்பது உங்களோட வேலை அல்ல, ஹத்தடிக்கிற உங்களோட வேலை அல்ல. அது நீதமான்ல ஒரு குற்றவாளியாக அவர் நிரூபிக்கப்பட்டதுக்கு பின்னால்தான் எந்த உலகத்தில் எந்த ஒரு முஸ்லிம் நாட்டிலையும் ஒரு குடிமகனுடையோ பள்ளி இமாமுடையோ பள்ளி நிர்வாகியுடைய வேலை அல்லது, அது அரசுடைய வேலை. அரசு அதுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்குது, அந்த சட்டம் தான் அதை செய்யும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை சரியாக இளம் வாலிபர்கள் நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் இஸ்லாத்தில் குர்ஆனில் தீவிரவாத சிந்தனைகள், மனித இனத்துக்கு அநியாயம் இழைக்கக்கூடிய கருத்துக்கள் எதுவுமே இல்லை. நீதி நேர்மை நியாயம்தான் இருக்குது. அதை விளங்கிக் கொள்ள தெரியாதவர்கள், அதை வாசிக்க தெரியாதவர்கள், அவர்கள் தான் இது நடக்கக்கூடிய ஒரு தவறு. இதை தான் எங்கட எதிரிகள் பயன்படுத்துகிறார்கள். கிழக்கு மாகாணத்தில் அப்படி பப்ளிக்காக பகிரங்கமாக தவறான சிந்தனைகளை பரத்தக்கூடிய எந்த ஒரு மஸ்ஜிதும் கிடையாது எனக்கு தெரிஞ்சதுக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் சிலர் எங்களுடைய அடிப்படையான நம்பிக்கைகளை மாத்தமாக சில விடயங்கள் நாங்க தனித்து வாழ்வோம். இது ஒரு திரும்ப உளவியல் பிரச்சனை. உளவியல் பிரச்சனை என்னண்டா, சிலருக்கு எல்லோரோடும் சேர்ந்து வாழலாம், வித்தியாசம் என்று காட்டணும். அது மனுஷனுடைய ஒரு இது. நான் வித்தியாசம், உங்களோட கொள்கைக்கும் எங்களோட கொள்கைக்கும் வித்தியாசம். ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு வாதம் வரும். முஸ்லீம்கள் நாம் எல்லோரும் குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்களையும் இமாம்களுடைய
குர்ஆனை ஹதீஸையும் சஹாபாக்கள் இமாம்கள் எந்த ஒளியில விளங்கினாங்களோ, பாதுகாத்து எங்களுக்கு எத்தி வச்சாங்களோ அதான் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸை தான் நாங்க எல்லாரும் பின்பற்றுறோம். குர்ஆன் ஹதீஸை தான் நாங்க எல்லாரும் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஆனா அது ஒவ்வொருத்தருடைய அத நேரடியாக குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவங்க சஹாபாக்களையும் ஒரு சிறிய சாரார் தான். அதிகமான சஹாபாக்கள் மத்த சஹாபாக்கள் குர்ஆன் ஹதீஸ் எப்படி விளங்கினாங்களோ அதப்படிதான் அவங்க சுன்னத்தை கேட்டு அவங்க செஞ்சாங்க. அதனால நேரடியா குர்ஆன் ஹதீஸ் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு வித்தியாசமான வாதங்கள். அப்படி வாதங்களை கொண்டு உம்மத்தை பிரிக்காதீங்க. நாங்க வேற நீங்க வேற இல்ல, நாங்க எல்லாம் முஸ்லிம்கள். நாங்க வேற நீங்க வேற. நான் குர்ஆன் சுன்னா, அவ மத்த முஸ்லிம்கள் என்ன? பைபிளையும் பகவத்கீதாவையும் என்னை மதத்தை பின்பற்றுவோம் இல்ல. எங்களுடைய அடிப்படை குர்ஆன் சுன்னா தான். ஒவ்வொருத்தரும் குர்ஆன் சுன்னாவை இமாம் ஷாஃபியுடைய அந்த மன்ஹஜின் அடிப்படையில, இமாம் அபு ஹனீஃபாவுடைய மன்ஹஜின் அடிப்படையில, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய மன்ஹஜின் அடிப்படையில, இமாம் அஷ்அரி, இமாம் மாதுரிதி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இந்த ஒவ்வொருத்தரும் இது எல்லோருமே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னாவை நிராகரிக்காமல், அந்த சுன்னா பாதுகாக்கப்பட்ட அந்த முறையை நிராகரிக்காமல், சஹாபாக்கள் இமாம்கள் அதை பாதுகாத்து அதை பற்றி பிடித்து கொண்டு, அதே நேரத்தில் ஜமாஅ தனித்தல்ல கூட்டாக, அதான் கொள்ள அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற கூட்டாக. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். முஸ்லிம்கள் ஆகிய நாம் ஒன்றுபட வேண்டும். இப்ப புதிதான சில வாதங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேக்குறாங்க கியாமத்துடைய நாளை பத்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பதில் அளித்தாங்க? மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅலம மினஸ் ஸாயில். கேட்கப்படுறவர் கேட்கிறவரை விட இந்த விடயத்துல அறிவுள்ளவர் அல்ல. சுருக்கமா தான் சொன்னாங்க. என்ன, நான் கேட்கப்படுறேன், நீங்க தான் என்கிட்ட கேள்வி கேட்கறீங்க, ஆனா கேட்கிறவருக்கு இதுல மிச்சம் அறிவு இருக்குது. அதுக்கு பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதனுடைய அஷ்ராத் அடையாளங்களை சொல்லுங்க. ஒமா அஷ்ராத்துஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளங்களை சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஆழமாக பேசாத ஒரு விடயம், சஹாபாக்கள் கூட ஆழமாக பேசாத ஒரு விடயம், அதுக்கு நேரடியான கருத்து இதுதான் என்று சொல்லி ஆழமாக சொல்லாத விடயத்தை சிலர் அதுல ஆழமாக போயிட்டு மக்களை, வாலிபர்களை கவர்ந்து கன்ஃபியூஸ் ஆக்குறாங்க. தஜ்ஜால் வந்து முடிஞ்சு, யாஜூஜ் மாஜூஜ் வந்து முடிஞ்சு, இதுக்கு முன்னால வாழ்ந்த முன்னோர்கள் யாருமே சொல்லாத ஒரு விடயம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய அடிப்படை நாம் இந்த நாட்டில், இந்த உலகத்தில் எங்களுக்கு எவ்வளவு ஏழுமோ ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், ஒரு இஸ்லாமிய ஆட்சியை ஒரு ஹிலாபத்தை உருவாக்குவது அல்ல எங்களுடைய அடிப்படை கொள்கை. முஸ்லிம்கள் அதிகமான காலம் ஒரு ஹிலாபத்துக்கு கீழே வாழ்ந்தது இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒன்றாக இருந்தாங்க, அபூபக்கர் சித்திக் காலத்துல ஒன்றாக இருந்தாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஒன்றாக இருந்தாங்க, அதுக்கு பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஒன்றாக இருந்தாங்க. அதுக்கு பின்னால் உள்ள காலத்துல ஒரு காலமும் ஒரு ஹிலாபத்துக்கு கீழே முஸ்லிம்கள் வாழ்ந்ததே இல்லை. எங்க நாங்க வாழ்ற பகுதிகள்ல எங்கட முன்னோர்கள் அப்ப குடியேறி இந்த நாட்டுக்கு வந்து, அல்லது இந்த நாட்டுல ஈமான் கொள்ளக்கூடியவர்கள், எங்களுக்கு ஹிஜ்ரத் என்றொன்று இல்ல. நாங்க வாழ்ற பிரதேசத்துல எங்கட ஈமான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய சூழல் இருந்தா அதுதான் எங்கட ஊரு, அதுதான் எங்கட மண்ணு, அதான் எங்கட மண். எங்களுக்கு சுதந்திரம் இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் 1000 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டில் வாழ்ந்த அரச காலங்களில் இருந்து, அதுக்கு பின்னால வந்த போர்ச்சுகீஸ்கள், ஹொலந்தர்கள், ஆங்கிலர்கள் எல்லா காலத்திலையும் எங்களுடைய அடிப்படை மத உரிமைகள் பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருக்குது. அதனால எங்கட அடிப்படை மத உரிமைகள் பாதுகாக்கப்பட்ட நேரத்தில்
எங்களுக்கு தனியாக பிரிச்சு ஒரு இடமோ, பிரிச்சு ஒரு ஆட்சியோ, பிரிச்சு ஒரு இடமோ அல்லது இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கோ எங்களுக்கு தேவையில்லை. எங்களோட அடிப்படையான விடயங்கள், உரிமைகள் பாதுகாக்கப்பட்டிருக்குது. உரிமைகள் மீறும் போது சமூக தலைவர்களுடைய பொறுப்பு, உலமாக்களுடைய பொறுப்பு அந்த உரிமைக்காக வேண்டி நியாயத்தையும் வாதத்தை அதை உரிமையை பெற்றுக் கொள்றதுக்காக வேண்டி. ஜனாசாவை எரிக்கிற நேரத்தில் வாதிட்டோமேன், அது நம்முடைய ஒரு உரிமை, நம்முடைய ஒரு உரிமை. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அதற்கு நாம் அப்படியான ஒரு சட்டத்தை உருவாக்கினதின் காரணமாக நாம் அந்த அரசுக்கு எதிராகவோ இந்த நாட்டுடைய யாப்புக்கு எதிராக நாம் செயல்படவில்லை. அது செயல்படக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அடிப்படையை விளங்க வேண்டும். உம்மத்தை பிரிக்காதீர்கள், புதிய புதிய வாதங்கள் கொண்டு பிரிக்காதீர்கள். இன்னொரு வாதம், நாம் தான் சஹாபாக்களை போல் வாழக்கூடியவர்கள், சஹாபாக்களை சரியாக பின்பற்றக்கூடியவர்கள். இப்படியான போலியான வாதங்களை கொண்டு யதார்த்தத்தில் மக்கள் பிராக்டிகலா செய்ய முடியாத விடயங்கள், பாடசாலைக்கு போக தேவையில்லை, மருத்துவத்துக்கு போக தேவையில்லை, அது செய்ய தேவையில்லை. அதான் சரியான இஸ்லாம். இஸ்லாம் மிக லேசானது, மிக லேசான மார்க்கம். தெளிவான ஹராத்லிருந்தும் தூரமாக இருங்க, தெளிவான ஹராத்லிருந்தும் தூரமாக இருங்க, சந்தேகமான விடயங்கள் இருந்தும் தூரமாக இருங்க. பொதுவாக ஜமாத்துடன் பொதுவாக இருக்கக்கூடிய தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுங்க. அத்தியு அல்லாஹ் வ அத்தியு ரசூல் வ உலில் அம்ரி மின்கும். இந்த நாட்டில் இஸ்லாமிய முஸ்லிம்களுடைய விவகாரத்தில் உலில் அம்ர் யார்? உலில் அம்ர் யார்? உங்களோட உலமாக்கள், அகில இலங்கை ஜமீயத்துல் உலமா. அதுக்கு உதவியாக நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அதுக்கு உதவியாக முஸ்லிம் திணைக்களம் இருக்குது, அதுக்கு உதவியாக வக்ஃப் சபை இருக்குது. ஆனா உலில் அம்ர் மார்க்க விவகாரத்தில் இது சுன்னாவா, இது ஃபர்லா, இது வாஜிபா, இதை நாம் கட்டாயம் செய்ய வேண்டுமா, இது மார்க்கமா இல்லையாண்டா அகில இலங்கை ஜமீயத்துல் உலமா தான் பொறுப்புதாரிகள். நாம் உங்களுக்கு முன்னால இளம் வாலிபர்களுக்கும் யுவதிகளுக்கும் சொல்றோம், நீங்க பயமில்லாமல் 100 வருடங்களுக்கு மேலாக அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய தூய்மையான கொள்கையை பாதுகாத்து இந்த நாட்டில் அதிகமான மஸ்ஜிதுகள், அதிகமான மதரசாக்கள், குர்ஆன் மதரசாக்கள், குர்ஆனை மனப்பாடமாக்கின ஹாஃபில்கள், ஆலிம்கள், ஆலிமாக்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த எங்கட முன்னோர்கள், அகில இலங்கை ஜமீயத்துல் உலமாவை ஸ்தாபித்தவர்கள். அந்த முன்னோர்களுடைய பாதை, அவர்களுடைய தொடர்ல உலமாக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்றத நீங்க பயமில்லாம கேளுங்க. நாளை கியாமத் நாள்ல போயிட்டு சொல்லுங்க, அகில இலங்கை ஜமீயத்துல் உலமா தான் எங்களுக்கு சொன்னாங்க. அல்லாஹ்விடத்துல அவங்க தான் வாக சொல்லணும். நீங்க சும்மா அங்க இருக்கிற ஒருவர், அவர் மருத்துவத்துறையில் எதையோ படிச்சுட்டு வந்து இன்டர்நெட்லையும் அங்கேயும் இங்கேயும் ஒவ்வொரு வாதத்தையும் படிச்சுட்டு வந்து உங்களுக்கு ஒரு கொள்கையை சொல்றதையும் மூடி மறைஞ்சி ஒளிஞ்சி அவருக்கு எதிராகவும் அந்த ஜமாத்துக்கு எதிராகவும் இந்த ஜமாத்துக்கு எதிராக உங்களோட உள்ளத்துல பகமையையும் ஃபிர்கத்தையும் பிரிவையும் உண்டாக்கக்கூடியவர்களை பின்பற்றாதீர்கள். அவர்கள் இந்த பாதுகாப்பு துறையில சொல்லக்கூடியவங்க அதான் சொல்றார்கள். சிலர் ஒரு வித்தியாசமான சிந்தனையில் இருக்கிறாங்க, அவங்க தனித்துவமான முஸ்லிம் என்றாங்க, அவங்க வேற என்றாங்க, அதை நாம் செய்யக்கூடாது என்றாங்க. அவங்க அவதானிக்கிறாங்க, இது ஒரு தீவிரத்துக்கு போயிட்டு அதுக்கு பின்னால குடிமக்களுக்கு அச்சுறுத்தலாக வந்து நாட்டுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக மாறலாம் என்று சொல்றார்கள். இது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. என்ன, எங்களுக்கு உளவு பார்த்து தகவல் சொல்ற ஆக்கள் எங்கள்கிட்ட இல்ல, நிர்வாகிகள்கிட்டையும் இல்ல, உங்களோட ஜமீயத்துல் உலமாட்டையும் இல்ல, யார்ட்டையும் இல்ல. அரசுக்கு இருக்குது. நான் அரசு இடத்துல சொல்றோம், பாதுகாப்பு துறை இடத்துல வேண்டிக் கொள்றோம். ஊடகத்துல வந்து இப்படி இருக்குது என்று சொல்லி மக்களை சந்தேகத்துல போடாதீர்கள். கிழக்கில வாழக்கூடிய முஸ்லிம்களை தெற்கிலையும் மற்ற பகுதியில் வாழக்கூடிய ஏனைய குடிமக்களுக்கு தீவிரவாதம், பயங்கரவாதம், இவங்களோட கொள்கைகள் வித்தியாசம் என்று சித்தரிக்காதீர்கள். அப்படி ஏதாவது இருக்குண்டா, உங்கள்ட்ட தகவல் இருக்குண்டா, நாட்டுடைய சட்டத்தை பயன்படுத்தி அவங்கள கைதிக்கு எடுத்து அவங்களுக்கு தேவையான மருந்துகளை செய்யுங்க. அதுக்கு ஒத்துழைப்பு வழங்குறதுக்கு நாம் இருக்கிறோம். அந்த ஒத்துழைப்பு வழங்குறதுக்கு முஸ்லிம் சமூகம் இருக்குது. 30 வருடம் யுத்தத்துல
உங்களுக்கு உளவு தகவலையும் இந்த நாட்டையும் பாதுகாக்கிறதுக்கு உதவின முஸ்லிம்கள் அண்மையில 2010 தகவல்களை தந்து இங்கதான் குடியேறி இருக்கிறாங்க என்று காட்டி எங்களுக்கு தகவல் இருந்தால் நாம் நிச்சயமா தருவோம். யாராவது நாட்டுடைய இறையாண்மைக்கு நாட்டுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கிறா. ஆனால் வினமையாக நாம் வேண்டிக் கொள்ளக்கூடிய விடயம் பாதுகாப்பு துறைகளிடத்திலையும் அரசிடத்திலையும் வேண்டிக் கொள்ற விடயம் என்னென்றால், நீங்கள் ஊடகங்கள்ல வந்து இந்த விடயங்களை சொல்லி சந்தேகங்கள் உண்டாக்காமல், இதுக்கு முன்னால் இருந்த அரசாங்கங்களும் அதே தான் செய்தார்கள். இப்படி உங்களுக்கு மத்தியில் இருக்கிறாங்க, இப்படி உங்களோட மத்தியில் இருக்கிறாங்க, ஆனால் கைது செய்யுங்க, நாங்க அவங்களை திருத்துவோம், அவங்களுக்கு நாங்க உபதேசம் செய்வோம், எங்களுக்கு யார் என்று தெரியாது, உபதேசம் செய்வோம் என்றா நீங்க சொல்றீங்க உங்களுக்கு சட்டத்தில் இடம் இல்லைன்னு. அப்படி செய்யாதீர்கள். ஆரம்பத்திலே உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு தெரியுமெண்டா அதுக்கான நடவடிக்கை எடுங்க, அதுக்கு நாம் ஒத்துழைப்பு வழங்குவோம். ஆனா அன்புக்குரிய முஸ்லிம் சமூகமே, ஆனா கடைசி வந்து சொல்லுவாங்க, உங்களுக்குள்ள மார்க்கம் பேசித்தான் இவங்க இந்த சிந்தனைக்கு மாறினாங்க, அதனால கண்ட நின்ற ஆக்கள் நீங்க மார்க்கம் பேசாதீர்கள். இன்டர்நெட்லையும் அங்கேயும் இங்கேயும் பார்த்து மார்க்க கொள்கைகளை சமூகத்தில் பரத்தாதீர்கள். உலமாக்களும் நிர்வாகிகளும் பொறுப்பாக இருங்க, பாடசாலையில அதிபர்களும் ஆசிரியர்களும் பொறுப்பாக இருங்க, அவதானிங்க. இந்த வாலிபர்கள் ஏன் இப்படியான விடயங்களை கவர்றாங்க, இப்படியான சிந்தனைகளை போடுறாக்கள் யாரு என்ற அவதானமாக இருங்க, அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அதிகமான வாலிபர்கள் யுவதிகள் அங்கு போகக்கூடிய காரணம் என்னண்டா 3 காரணங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை பற்றியுள்ள தெளிவான சரியான அறிவின்மையின் காரணமாக. அதனால உலமாக்கள் எங்களை கடமை குர்ஆன் மதரசால இருந்து சரியான இஸ்லாத்தை அழகாக அன்போட பகமைய சொல்லி எதிர்ப்ப சொல்லி நாங்க பழக்கிட்டோம். அவன் புல, இவன் நரகவாசி, வெளியே போறான், அப்படியான ஒரு வாதம் அல்ல. நீங்க சொல்லணும் எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரும் அல்லாஹ்வுடைய மனிதர்கள், எல்லாரையும் மதிக்கணும். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல ஆதரவு மக்கள் எல்லோரையும் நாம் நேசிக்க வேண்டும், எல்லாரையும் நாம் மதிக்க வேண்டும், எல்லாரையும் நாம் கண்ணியப்படுத்தணும். கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ் முடிவு செய்வான் யாரு சொர்க்கத்துக்கு போற யாரு நரகத்துக்கு போறன்னு. இங்க அந்த வாதம் எங்களுக்கு தேவையில்ல. குர்ஆன் மதரசாலே சொல்லி கொடுக்கிற இவன் நரகத்துக்கு போறாக்கள், இவன் சொர்க்கத்துக்கு போறாக்கள் என்று பாடசாலையில சொல்ல தேவையில்ல. இஸ்லாம் பாடத்துல பெருசா என்னத்தை ஈமான், இபாதாத், அஹ்லாக், முஆஷராத், அது போதும் எங்களுக்கு. இதான் அடிப்படை. ஈமான் எங்கட கொள்கையோட சம்பந்தப்பட்ட விடயங்கள், வணக்க வழிபாடோட சம்பந்தப்பட்ட விடயங்கள், எங்களுடைய குடும்ப உறவோட சம்பந்தப்பட்ட விடயங்கள், எங்கட குடுக்கல் வாங்கலோட சம்பந்தப்பட்ட விடயங்கள், எங்கட பண்பாடோட சம்பந்தப்பட்ட விடயம். இதுதான் ஒரு முஸ்லிம், இதான் ஒரு முஸ்லிம் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும், நேர்மையாக நடக்கணும். அமீன் அஸ்ஸாதிக், சாதிகுல் அமீன், இது முதலாவதாக படிச்சு கொடுக்க வேண்டிய பாடம். தெளிவான இஸ்லாத்தை படிச்சு கொடுங்க. முதல் காரணம், கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இன்னொன்று நான் சொல்ல விரும்புறேன், என்னைய நீங்க மன்னிச்சு கொள்ளுங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்று நாட்டுல நாங்க முக்தவர்கள் உலமாக்களும் சில நேரங்கள் இதுக்கு காரணம் பல வாதங்கள். இந்த வாலிபர்கள் வளரக்கூடியவங்களுக்கு தப்லீக் ஜமாத்தாம், தௌஹீத் ஜமாத்தாம், தரீக்காவாம், ஜமாத்த இஸ்லாமா என்று சொல்லி எல்லாரையும் அழைக்கிறது. இவங்க சொல்ற இங்கதான் நல்லம், அங்க போவாதீங்க, அங்கதான் நல்லம், இங்க போவாதீங்க. இந்த பாலிடிக்ஸ விட்டுருங்க. நீங்க உங்களை அலைங்க, மக்களை நல்லதை சொல்லி கொடுங்க. மத்தவங்க பிழை, மத்தவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லாதீங்க. நலவ சொல்லுங்க, நலவ சொல்லுங்க, நல்லவ சொல்லுங்க, நல்ல முறையில சொல்லுங்க. எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எங்கட கூடையில கூடைய முட்டையை போட்டுக் கொள்ளணும் என்று சொல்லி உம்மத்துல பிளவையும் கன்ஃபியூஷன் உண்டாக்காதீங்க. நாங்க எல்லாம் ஈமான் உள்ள மக்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றக்கூடிய மக்கள். இலங்கையில வாழக்கூடிய 99% எல்லோருமே அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தோட இருக்கிறவங்க. அகில இங்கே ஜமீஅத் உலமா யார சரி இவங்க வழி தவறினவங்க என்று சொல்லாத வரையில எங்களால யாருக்கும் அந்த ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாது, நாங்க சொல்லவும் கூடாது எல்லோருடன். அதனால் இளம் வாலிபர்களை வரக்கூடியவங்களை கன்ஃபியூஸ் ஆக்காதீங்க. இது தப்லீக் இஸ்லாம், இது ஜமாத்தே இஸ்லாம், இது தரீகா இஸ்லாம், இது தௌஹீத் இஸ்லாம் இல்ல. ஒரு இஸ்லாம் தான், ஒரு இஸ்லாம் தான் இருக்குது. ஆனா ஒவ்வொருத்தர் வடிவம், டிஎன்ஏ வித்தியாசம், குடும்பம் வித்தியாசம் ஆகிறத போல எங்க ரத்தம் வித்தியாசம். அத மாதிரி எங்களுக்கு கிடைச்ச அந்த சுபாவம், சூழல், அறிவுடைய பின்னணி, எங்கட சனத் வித்தியாசமாக இருக்கும். ஆனா அப்படின்னு சொல்லி மத்த வீட்டுல பிறந்த புள்ளைய நாம் எதிரியாக பாக்குறல்ல.
அவனை அவனை மனிதனாகத்தான் பார்க்கிறோம் நாங்க. அதே போலதான் ஒரே இஸ்லாத்துல எத்தனையோ சனத்துல எத்தனையோ முறையில எத்தனையோ பண்பாடு, தஸ்கியாவாக இருக்கலாம், தசவுஃபாக இருக்கலாம், எல்லோரும் நாடுறது என்ன? நல்ல முஸ்லிமாக நீ வாழணும், சரியான கொள்கையோட நீ வாழணும், நல்லவனாக வாழணும், நல்லொரு மனிதனாக வாழணும், நாட்டுக்கு நீ பங்களிப்பு செய்யணும், உலகத்துக்கு பங்களிப்பு செய்யணும், மௌத்துடைய நேரத்துல களிமாவோட மௌத்தாகணும், கியாம நாள்ல எல்லோரும் வெற்றி பெறணும், எல்லோரும் சொர்க்கத்துக்கு போகணும். இதுதான் எல்லாருடைய வாதம், எல்லாருடைய வாதம் அதுதான். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்தை நாம் தெளிவாக முன்வைக்க விரும்புகிறேன். இங்க வந்த நேரத்தில் என்னுடைய ஒரு கடமை என்ற அடிப்படையில இதை நான் முன்வைக்கிறேன். இப்படியான வாதங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் எல்லோரும் ஒரு கிராமத்துல உங்களை அறிமுகப்படுத்துங்க. எப்படின்னா, நாம் கிழக்கு மாகாணத்துல அட்டாளச்சேனையை சேர்ந்த முஸ்லிம்களின் அறிமுகப்படுத்துங்க. அதுக்கு மாத்தமான வேறு எந்த ஒரு அறிமுகத்தையும் அறிமுகப்படுத்தாதீர்கள். அதுதான் எங்களுக்குரியது. அப்படி அறிமுகப்படுத்துங்க, பெருமையோடு அறிமுகப்படுத்துங்க. என்ன, நாம் கிழக்கு மாகாணத்துல அட்டாளச்சேனையை சேர்ந்த முஸ்லிம்கள், வெளிநாட்டுக்கு போனா நாம் இலங்கையை சேர்ந்த முஸ்லிம்கள் என்று அறிமுகப்படுத்துங்க. நான் இந்த வாதம் உள்ள முஸ்லிம், நான் இந்த கொள்கை உள்ள முஸ்லிம், நான் இந்த சிந்தனை உள்ள முஸ்லிம். வானம் எங்களுக்கு இந்த ஒரு சிறுபான்மை நாட்டுக்குள்ள இப்படியான வாதங்கள்னால வெளி சக்திகளுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். எங்கட வாலிபர்களை இரையாக எடுத்து எங்களுக்கு எதிராகவே பயன்படுத்தி எங்களையும் இஸ்லாத்தை முஸ்லிம்களையும் இந்த நாட்டையும் இல்லாமாக்குறதுக்கு அவங்க எங்களை பயன்படுத்துகிறார்கள். அதுக்கு நாம் இடமளிக்க கூடாது என்ற ஒரு விடயத்தை சொல்லி இந்த நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தை வழங்கின ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி, அதே போல இந்த ஏற்பாட்டாளர்கள், இஃபாதாவுடைய இந்த அமைப்புடைய ஏற்பாட்டாளர்கள், இதில் எல்லோருக்கும் நன்றி செலுத்தி விடை பெற விரும்புகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனுடனான ஒரு பலமான உறவை உண்டாக்கி அல்லாஹுடைய அருளை பெற்று, அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்று, நரக விடுதலை பெற்று, லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்கி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைக்க வேண்டும். சூரா யூசுப் எவ்வாறு நன்மாராயங்களை தந்ததை போல நமக்கும் நம்முடைய வாழ்வுல நல்ல விடயங்கள் அதை சூரா யூசுஃபை கற்று பலமான ஈமானுடன் இந்த வாழ்க்கை சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு தௌஃபீக்கை, சக்தி அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.